بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. قال نبينا صلى الله عليه وسلم: اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, என் குடும்பத்தினர்களே, கடந்த 3 வாரமாக யாசின் சூராவின் விளக்கத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். யாசின் சூராவுடைய 3 ருக்குவை நாம் பார்த்துவிட்டோம். முதல் ருக்கு என்ன பேசுகிறது என்றால், ஹிக்மத் என்பது, ஞானம் என்பது, அறிவு என்பது நீங்கள் உலகத்தில் எங்கே போய் தேடினாலும் கிடைக்காது. அது நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த குரானில் வச்சுருக்கிறேன். அந்த குரான் தான் உங்களுக்கு சிராத்து முஸ்தகீம் என்ற அந்த நேரான பாதையை காட்டும். அந்த நேரான பாதையில் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா, நபிமார்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அந்த நபிமார்களுக்கே ரோல் மாடலாக இருக்கக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவங்க வாழ்க்கையும் குரானும் ஒன்றா இருக்கும். யாரெல்லாம் இந்த குரானுடைய உண்மையான விஷயத்தை விளங்கி அதை நம்பாமல் இருக்கிறாங்களோ, அதை காதில் விழுந்தும் இது இப்படி இல்லை அது அப்படி இல்லை அப்படின்றது முரண்டு பேசுகிறாங்களோ, இவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? 3 தடுப்புகள் எல்லாம் ஏற்படுத்துகிறான். எப்படிப்பட்ட தடுப்புகள்? நிகழ்காலம், அதாவது கடந்த காலத்தில் இருந்த எந்த விஷயமும் அவனுக்கு என்ன ஆகாது? புலப்படாது. அதாவது அதிலிருந்து ஒரு அறிவு எடுக்கக்கூடிய அந்த நாலேஜ் அவனுக்கு வராது. மூசா நபி ஏன் வந்தாங்கன்னா, ஒரு தூதர் வந்தார், அவர் உபதேசம் செஞ்சாருன்னு தான் அவனுக்கு விளங்குமே தவிர, அதில் கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? ஈசா நபி வந்தாங்க, அவங்க ஒரு வேதத்தை கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஏன் அல்லாஹ் ஆண் துணி இல்லாமல் ஒரு மரியம் அலைஹிஸ்ஸலாம் வச்சு அல்லாஹ் ஏன் பிறக்க வச்சான் என்பதை அவனால் சிந்திக்க முடியாது. மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏன் அல்லாஹ் ஆண் துணை இல்லாமல் பிறக்க வச்சான்? இவங்கள்ட்ட கேட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்க? அது அல்லாஹ்வுடைய அற்புதம், அல்லாஹ் நினச்சா எப்படி வேணாலும் செய்வான். அதில் அற்புதம் மட்டும்தான் இருக்கா? அதில் அற்புதம் மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா அற்புதம் இருக்குது. ஆனால் அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? நான் எப்படி வேணாலும் கொடுப்பேன் டெஸ்ட்டு. நீ என்ன பண்ணணும்? அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றணும். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமை நீ பின்பற்றணும் அவங்களுக்கு வச்சான். அவங்க ஏன் ஏற்றுக்கலை? ஏன்னா அந்த பைத்துல் முகத்தஸை அவங்க ஆட்சி செய்யணும். அது எந்த தந்தை இருக்கிறாரோ அந்த தந்தையோட வாரிசு தான் அது என்ன பண்ணுவாங்க? அந்த பைத்துல் முகத்தஸை ஆளுமை பண்ணுவாங்க. இந்த சூட்சுமம் யாருமே நீங்கள் பண்ணக்கூடாதுரா. அவர் எந்த தொடர்பு இல்லாமல் ரீதியிலேருந்து என்னுடைய ரூலிருந்து நேரடியாக வருவார் அவர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த பைத்துல் முகத்தஸை நீங்கள் கொடுக்கணும். யார் கையில் கொடுக்கணும்?
அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் கையில் கொடுக்கணும். இப்போ உங்களால் முன் வந்து கொடுக்க முடியுமா? ஆனால் இப்போ இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு இந்த நாலேஜ் இப்போ சேருதா? சேரலை. ஏன்? குரானில் ஹிக்மத்தை அவன் தேடலை, குரானில் ஞானத்தை அவன் தேடலை. அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? சும்மா உதாரணத்துக்கு சொன்ன ஒரு மூசா நபி ஈசா நபின்றது உதாரணத்துக்கு சொன்னேன். இவங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் தேர்வு செய்யப்பட்டார் என்பதே புரியல. ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மில்லத்தை உங்கள் உம்மத்துக்கு நான் கொடுக்குறேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன் அல்லாஹ் கொடுக்கணும்? சஃபா மர்வால இப்படி ஓடுறது அப்படி ஓடுறதுல என்ன இருக்குது? அதில் என்ன சயின்ஸ் இருக்குது? அதில் ஓடுறனால ஏதாவது நமக்கு உடல் ஆரோக்கியம் கிடச்சிருமா? இல்லை அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய நேரடியான சொர்க்கத்துடைய நேரடியான ரூ இறங்கிக்கிட்டு இருக்கா? அல்லாஹ்வுடைய நியமத்தை இறங்கிக்கிட்டு இருக்கா? எதுக்காக வேண்டி அவர் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மார்க்கத்தில் நமக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். அவர் வெள்ளை தாடி அவர் விரும்பினார், அல்லாஹ் என்ன பண்ணா? வெள்ளை நிறத்தை நீங்களும் வைங்க, தாடியை வைங்க அப்படின்னார். அவர் மீசையை வெறுத்தார். அந்த காலத்தில் அவங்க என்ன பண்ணாங்க? மீசையை பெருசாக வச்சுருப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? மீசையை வெட்டினாங்க. சுன்னத்து செய்ய சொன்னான் அல்லாஹ். நம்ம என்ன பண்ணுறோம்? சுன்னத்து செய்கிறோம், நகத்தை வெட்டுறோம், ஹிஜாப் அணியிறோம், முழு ஆடை அணியிறோம், அல்லாஹ்க்கு மட்டும்தான் கட்டுப்படணும்னு நினைக்கிறோம். இதில் யாருடைய மில்லத்து? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மில்லத்து. இதில் எங்கே அல்லாஹ் பேசுகிறான்? குரானில் பேசுகிறான். இப்ராஹிம் நபியை பாருங்கள், அவர் ஒரு தனி நபராக ஒரு உம்மத்தாக இருந்தார். எதில் சொல்கிறான்? குரானில் சொல்கிறான். ஏன் அல்லாஹ் குரானில் சொல்கிறான்? ஏன்னா இறுதி சமுதாயமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் ஒரு தூதரை அனுப்ப போகிறது கிடையாது. உங்களுக்கு என்னுடைய புறத்துலேருந்து டைரெக்டாக ஒரு அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுவடோ ஒரு ஏடோ ஒரு வேதமோ உங்களுக்கு நான் கொடுக்க போகிறது கிடையாது. இல்லை எந்த ஒரு அற்புதத்தையும் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நிகழ்த்தி காட்ட போகிறதும் கிடையாது. நீங்கள் அந்த காலகட்டத்தில் எந்த நபியும் இல்லாமல் எந்த அற்புதத்தையும் பார்க்காம தத்தளிச்சுக்கிட்டு நிற்பீங்க. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போயிருப்பாங்க நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? 1400 வருஷத்துக்கு பின்னாடி வரைக்கும் போயிட்டார். நீங்கள் இந்த காலத்தில் வாழ்வீங்க. அப்போது உங்களுக்கு ஹிதாயத்துன்னு ஒரு நான் தரணும். அந்த ஹிதாயத்தை நான் எங்கே வச்சுருக்கிறேன்? இந்த குரானில் வச்சுருக்கிறேன். இந்த குரானில் நீங்கள் சரியான முறையில் அணுகலை அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதாவது கடந்த காலத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன்? சுவடு போட்டுருவேன். ரசூலா ஏன் வந்தாங்க, ஏன் போர் புரிஞ்சாங்க, ஏன் நின்னாங்க, ஏன் ஆட்சி அமைச்சாங்க, ஏன் நீதி நிலைநாட்ட சொன்னாங்க. ரசூலாவுடைய காலத்தில் கிறிஸ்துவ மதம் இருந்தது, புத்த மதம் இருந்தது, இந்து மதம் இருந்தது, எல்லா மதம், எந்த ஆலயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடிக்கல. ஆனால் என்ன கொண்டு வர நினச்சாங்க? எந்த மதத்திலேயாவது நீ இரு, அது உனக்கும் அல்லாவுக்கும் உன்னுடைய அறிவுக்கும் அல்லாவுக்கும் சம்மந்தப்பட்டது. ஆனால் ரூல்ஸு ரெகுலேஷன், சட்டம் நிர்வாகம் செய்கிறது, சட்டத்தை நிறுவுறது, ஒரு ஆட்சி அமைக்கிறது, கட்டுப்படுறது அப்படின்னா அது யார்கிட்ட இருக்கணும்? அது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் கட்டுப்படணும். அது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் பயப்படணும். அந்த அல்லாஹ் கிட்ட தான் எல்லா விதமான சட்டத்திட்டங்களும் இருக்கணுன்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறு. இந்த நஜாஷி மன்னர்கிட்ட போய் என்ன கடிதம் போச்சு? நீங்கள் மதத்தை விட்டுருங்க, மதத்தை மாறுங்க, எங்கள் குரானை ஏற்றுங்க, அப்படியே வந்தது? ஏன் அல்லாஹ்வுடைய கண்டிஷன் இதெல்லாம் இருக்குது. ஏன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்பால் நீங்கள் திரும்புங்க. அப்போ இது ஃபுல்லாக அந்த அறிவிப்பு ஃபுல்லாக ஒரு யார்? அந்த ஜாஃபர் தானே? ஜாஃபர் என்ற அந்த சாபிர் அலி அல்லா அவங்க என்ன பண்ணுறாங்க? போய் பேசுகிறாங்க. அந்த நஜாஷி மன்னர் என்ன சொல்கிறார்? நீங்கள் சொன்னதும் எங்கள் ஈசா நபி சொன்னதும் கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது. அவர் என்னத்தை போதிச்சாரோ அதை தான் இந்த நபியும் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இவரும் உண்மைப்படுத்தக்கூடிய தூதர் தான். உங்கள் மார்க்கத்தை நான் என்ன பண்ணுறேன்? ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாங்களா இல்லையா? அப்போது அல்லாஹ்வுக்கு தேவை இந்த உலகமே என்ன பண்ணணும்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நிற்கணும். அப்போ அந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நிற்கக்கூடிய விஷயம் எதில் இருக்குது? குரானில் இருக்குது. குரானில் அல்லாஹ் பேசுகிறேன், எந்தெந்த வகையில் எனக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நிற்கணுன்றது குரானில் அல்லாஹ் பேசுகிறான். அந்த ஹிதாயத்து இதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம்? 3 வாரத்துக்கு முன்னாடி அந்த தடுப்புனா என்ன,
அது எப்படிப்பட்ட தடுப்பு என்பதை நான் பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஹிக்மத்தை, இந்த ஞானத்தை ஒரு மனிதன் புரியலை அப்படின்னா, இதை கொண்டு நேர்வழி பெறலை அப்படின்னா, அவனுக்கு இருக்கக்கூடிய சூட்சமம், நமக்கு என்ன சூட்சம் அப்படின்னா, வருங்காலம் நமக்கு கணிக்க தெரியாது. வர இருக்கக்கூடிய காலத்தில் என்ன சூழ்ச்சி நிகழப்போகுது, யார் நமக்கு முன்னாடி வந்து ஆட்சி அமைக்க போகிறா, அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலமான ஆட்சி இருக்கும், அந்த தாபத்துல் அருள் நல்லா குரானில் சொல்கிறானே, அது உங்களை எப்படி இருக்கும், அது பூமியிலேருந்து வெளிப்படக்கூடிய ஒரு பிராணின்ற நல்லா சொல்கிறானே, அது எப்படிப்பட்ட பிராணியாக இருக்கும், அது நம்ம கழுத்து நெருக்கக்கூடிய ஒரு ஃபிரோனை விட கொடூரமான ஒரு ஆட்சி நம்மக்கிட்ட வரப்போகுது. எந்த வகையில் அப்படின்னா, எப்படி பனி இஸ்ராயல்களுக்கு அந்த சமுதாயத்தில் எப்படி ஒரு வேலை செஞ்சால் கூலி தர மாட்டேன், நீ வந்து அடிமையாக இருக்கணுன்ற மட்டும் அவங்களுக்கு இது இல்லை, ஆண் பிள்ளை பிறந்தாலும் நான் கொலை செய்வேன்றது வீட்டு வரைக்கும் வந்து ஆண் பிள்ளையை அறுத்துட்டு போனான். இப்போ அதை விட கொடூரமான சட்டத்திட்டங்களை போட போகிறான், நம்மளுக்கு வரப்போகுது. ஒவ்வொரு வீட்டிலையும் இவ்வளோ அரிசி தான் நீ வச்சுருக்கணும், இவ்வளோ பருப்பு தான் நீ வச்சுருக்கணும், இவ்வளோ குழந்தைனே பெக்கக்கூடாது, ஜாயின்ட் ஃபேமிலி அம்மா அப்பா கூட நீ இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் பிரிக்கணும். இப்படின்ற மாதிரி நம்மளுடைய காலத்தில் வரலன்னா கூட நமக்கு வர இருக்கக்கூடிய சந்ததியோட காலத்தில் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்துடும். அப்போ இதுக்கு பின்னாடிலாம் யார் இருக்கிறா? தஜ்ஜால் என்பவன் இருக்கிறான். அந்த தஜ்ஜால் எந்த காலத்துக்கு அனுப்பப்பட்டவன்? இறுதி சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டான். அதாவது மறுமை நாளுக்கு நிகராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவன் வெளிப்படக்கூடியவன். அப்போ அவன் எப்படி பண்ணுவான்? அவன் டைரெக்டாக வந்து நம்மளை பாதிப்பானா, மறைமுகமாக நம்மளை அடிப்பானா? மறைமுகமாக அவன் அடிப்பான். அப்போ அந்த மறைமுகமாக அவன் அடிக்கிறக்கூடிய அந்த சூட்சமத்திலிருந்து, அந்த சூழ்ச்சியிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா, அப்போ அல்லாஹ்வுடைய கலாமை நம்ம படித்தாதான் அந்த சூட்சமம் என்ன, அதோடைய வழிகேடுனா என்ன, அதில் இருக்கக்கூடிய முடிச்சுகள் என்ன என்பதை நமக்கு புரியும். ஷேர் மார்க்கெட்டுன்னு போடுறான், அதில் ஏதாவது ஒரு நாலேஜ் இருக்கா? ஆனால் அவன் ஏற்றுறான், ஒரு விஷயத்தை அவனாக ஏற்றுறான், அவனாக இறக்குறான். இதில் நீங்கள் என்னத்தான் நீங்கள் படிச்சுட்டு போய் உக்காந்தாலும் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் பித்தலாட்டத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கி இதை ஏற்றுறான் அப்படின்னா நாளைக்கு இந்த ரேட்டை அவன் ஏற்றுவான். அந்த பித்தலாட்டத்தோட அந்த ஏமாற்றக்கூடிய தன்மை நீங்கள் விளங்கிட்டீங்கன்னா, ஏமாற்றக்கூடியவன் யார் ஏமாற்றுவான்? ஷைத்தான். அந்த கல்வியை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஷேர் மார்க்கெட்டில் உங்களால் என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். நீங்கள் நேர்மையாக போய் இருக்க முடியும்னா இருக்க முடியாது. அப்போ அந்த ஷேர் மார்க்கெட் முழுக்குமே என்னது? பித்தலாட்டமும் பொய்யும் இந்த சூழ்ச்சி தான் இங்கே ஃபுல்லாக இருக்குது. அதை வச்சு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பணத்துலேயும் வளங்களையும் என்ன பண்ணுறான்? நிர்வாகம் செய்கிறாங்க. ஒரு பொருள் ஏறுறதுக்கும் ஒரு பொருள் இறங்குறதுக்கும் அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க? முடிவு பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி இந்த ஷேர் மார்க்கெட் யார், இது யார் நிர்வாகம் செய்கிறா, இது யாருக்கு பின்னாடி இருக்குது, இது எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா குரான் கிட்ட வரணும். ஆனால் இந்த சமுதாயம் என்ன பண்ணலை? ஏன் இந்த குரான் பக்கம் வரல அப்படின்னா, அதுலேயும் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? வருங்காலத்தில் போட்ட முடிச்சு எப்போ நீ குரான் எடுக்க உனக்கு விருப்பம் இல்லையோ, எப்போ உனக்கு குரானை முன்னிறுத்தி நீ பார்க்கணும்னு நினைக்கலையோ, அப்போவே நான் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கல்வியை அகற்றிட்டான். கல்வி என்பது என்னது? அறிவு என்பது என்னது? பணத்தை சம்பாதிக்கிறது அறிவா? தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதுகாக்கிறது அறிவா? குடும்பத்தையும் தன்னையும் பாதுகாக்கிறதுக்கு தான் அறிவு யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே அறிவை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பணத்தை சம்பாதிக்க தான் இங்கே அறிவை யூஸ் பண்ணுறாங்களே தவிர, இந்த அறிவை எதுக்கு யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒரு நல்ல ஒரு சட்டத்திட்டங்கள் நிறுவுறதுக்கும், நல்ல சமுதாயத்தை ஏற்படுத்துறதுக்கும், நல்ல ஒரு ஒழுக்கங்களை ஏற்படுத்துறதுக்கும் இங்கே சட்டத்தை திட்டங்களை வகுக்கிறது கிடையாது. இங்கே சொல்லப்படக்கூடிய எல்லா கல்வி எப்படி இருக்குன்னா, ஒரு போலீஸ்காரன் அவன் போலீஸாக வந்து உட்காந்து அவனுடைய மைண்ட் தாட் என்ன இருக்குது? லஞ்சம் வாங்கணும், ஊழல் பண்ணணும், எப்படி செத்து போனா என்ன, ஏன் பணத்தை சம்பாதிச்சிக்கணும், எந்த பக்கம் நீதி இருக்குது, எந்த பக்கம் நியாயம் இருக்குன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன் இன்னைக்கு எடுக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடும் என்ன பண்ணுது? அல்லாஹ்வுடைய கலாமை சிலபஸாக வைக்காம என்ன பண்ணிட்டாங்க? உலகத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தானுடைய கல்வியை சிலபஸாக வச்சாங்களா? லாங்குவேஜில் எந்த லாங்குவேஜ் பெருசாக இருக்கு இன்னைக்கு? இங்கிலீஷ். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இருக்கிறதுலையே இலகுவான மொழி எதுன்னா அரபின்றான். வலகது எஸ்ஸர்னல் குரான். குரான் எப்படிப்பட்ட குரான்?
எளிதானது. ஓதுவதற்கும் புரிகிறதுக்கும் அறிவெடுக்கிறதுக்கும் எல்லா வகையிலையும் உங்களுக்கு குரான் எப்படிப்பட்டது? எளிதானது. ஆனால் அந்த குரானை நம்ம ஓரம் கட்டுறதுனால அவன் என்ன பண்ணுறான், சிலபஸ்ன்னு சொல்லி கொடுத்து 12 வருஷம் பசங்களுடைய என்ன பண்ணுறான், அந்த இளமையை பிடுங்கிடுறான், அந்த அறிவை பிடுங்கிடுறான். எதை பக்கம் கொண்டு போகிறான்? அவன் ஒரு கல்வி சொல்லித்தரான், அந்த கல்வி பக்கமே போக வைக்கிறான். அந்த கல்வியில் அவனுக்கு ஏதாவது ஒரு அவனுக்கு என்னது பலன் இருக்கா, அவனுக்கு ஈடுபாடு இருக்கான்னு பார்த்தா படிப்பு முடிச்சுட்டு வந்தால் ஒன்றுமே இல்லை. அவன் ஒரு வேலை செய்கிறது வேறு மாதிரி, படித்தது வேறு மாதிரி. அப்போ அந்த 12 வருஷ வாழ்க்கை நேரம் என்னாச்சு? வேஸ்ட்டு. அப்போ அந்த தந்தைமார்கள் அந்த சம்பாரித்து அதுக்காண்டி ஓடி அந்த ஃபீஸ் கட்டினது என்னாச்சு? வேஸ்ட்டு. எல்லாமே வேஸ்ட்டுன்றான். ஏன்? அல்லாஹ் போட்ட திரை. இந்த திரை சமுதாயத்துக்கு தெரியல. இந்த திரை என்ன பண்ணலை? சமுதாயத்துக்கு விளங்கலை, புரியலை. அதனால அவன் என்ன பண்ணுறான்? ஏன் ஓடுறான்? ஏன்னா சமுதாயத்துக்கு தெரியும் மறுமை நாள் வரப்போகுதுன்னு. ஆனால் அந்த மறுமை நாளுக்காக வேண்டி ஒரு நாள் கூட அவன் அஞ்ச மாட்டேன்றான், பயப்பட மாட்டேன்றான். அவன் பாட்டுக்கு சம்பாதிக்கிறான், அவன் பாட்டுக்கு ஓடுறான், அவன் பாட்டுக்கு இதை வாங்குறான், அதை வாங்குறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், ஆடம்பர வாழ்க்கைக்கு போகிறான், இப்படியே இருக்கிறான். ஏன் இப்படி இருக்கிறான்னா அல்லாஹ் போட்ட வருங்காலத்தினுடைய திரை. எவ்வளோ பெரிய அநீதி நடந்தாலும் அவன் கண்ணுக்கு தெரியாது, எவ்வளோ பெரிய குற்றவியல் நடந்தாலும் அவன் கண்ணுக்கு தெரியாது, எவ்வளோ பெரிய பாம்பு போட்டு ஒரு போர் போட்டு ஒரு ஊரே அழித்தாலும் இவனுக்கு தெரியாது. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? ஃப்ளைட்டில் போயிட்டு ஒரு டூரிஸ்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருப்பான், இல்லை காரில் பெட்ரோலை போட்டுக்கிட்டு ஊர் சுற்றுறான், இல்லை சம்பாதிக்கணும்னு சொல்லி கடையை வந்து சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவனுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன? நன்மையை எவனும் தீமையை தடுக்கணும். ஆனால் இவன் எதுவுமே செய்யாதனால அல்லாஹ் இவனுக்கு போட்ட திரை. மூணாவது திரை என்ன? ஒரு நாள் கூட அல்லாவை பார்த்து சிந்திச்சிடக்கூடாது. அல்லான்ற அந்த ஞாபகம் கூட அவனுக்கு வந்துடக்கூடாது. மேலேயே அல்லாஹ் என்ன பண்ணுறான்? திரையை போட்டுடுறான். அப்போ பின்னாடி வந்த நீ கடந்து போன காலத்தையும் அவனுக்கு சிந்திக்கக்கூடிய அறிவில்லை. அந்த பெரிய பெரிய ஆசிரியர்கள் தமிழில் பேசக்கூடிய அந்த வரலாறு ஹிஸ்ட்ரி பேசக்கூடியவங்களாம் சொல்கிறாங்க, யாருக்கு முன்னோர்களுடைய கடந்து போன அந்த முன் சென்ற அந்த ஹிஸ்ட்ரி தெரியலையோ, எந்த சமுதாயத்துக்கு தெரியலையோ, ஆக முட்டால் அந்த சமுதாயம் தானே. அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? எந்த சமுதாயம் அடிபட்ட முட்டாள் அப்படின்னா அவனுக்கு முன்னாடி போன சமுதாயத்தை பற்றி அவனுக்கு தெரியல, அதில் என்ன நடந்தது, அதில் என்ன சூட்சுமம் நடந்தது, அவங்க ஏன் அழிஞ்சு போனாங்க, அவங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இப்படிலாம் நடந்து போனதை இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு தெரியல அப்படின்னா ஆக முட்டாள் யார்? அவன் தான் அப்படின்றான். அப்போ அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லித்தரான்? ஆதம் நபியிலேருந்து அல்லாஹ் ஹிஸ்ட்ரி நமக்கு சொல்லித்தரான். உனக்கு நான் எங்கேருந்து ஹிஸ்ட்ரி எடுக்கிறேன்? ஆதம் நபியிலேருந்து நான் ஹிஸ்ட்ரி எடுக்கிறேன். நூ நபி ஏன் வந்தாங்க, இத்ரீஸ் நபி ஏன் வந்தாங்க, ஈசா நபி ஏன் வந்தாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏன் வந்தாங்க, யூனுஸ் நபி ஏன் வந்தாங்க, நூத் நபி ஏன் வந்தாங்க, இப்ராஹிம் நபி ஏன் வந்தாங்க, அப்படின்ற மாதிரி அல்லாஹ் எல்லா வகையான ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்கிறான். இவன் வச்சுருக்கான் அவுரங்கசீப் ஹிஸ்ட்ரி, ஷாஜஹான் ஹிஸ்ட்ரி. இது தேவைப்படாத, எதுக்குமே யூஸ் பண்ணாத. அவன் 12 பொண்டாட்டி வச்சுருந்தா என்ன, அவனுக்கு எவ்வளோ மாளிகை இருந்தா இவனுக்கு நமக்கு என்ன, இவன் எத்தனை ஊரை அடைஞ்சா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதில் என்ன படிப்பினை இருக்குது? நூர்ஜஹான் கற்றுக்கிறதுலையோ, ஷாஜஹான் கற்றுக்கிறதுலையோ, அவுரங்கசீப்பை கற்றுக்கிறதுலையோ, இந்த மாதிரி அவன் பலதரப்பட்ட மன்னர்கள் கதையும் வரலாறுல வச்சுருக்கிறான், படிப்பு புத்தகத்தில் வச்சுருக்கிறான், 8ஆவதுலேயோ 9ஆவதுலேயோ 10ஆவதுலேயோ வச்சுருக்கிறான். இதில் ஒன்றுமே இல்லை. இதில் இருந்து கிடைக்கக்கூடிய கல்வி என்ன? கல்வி என்ன? ஒழுக்கம் என்ன? நூர்ஜஹான்லேருந்து இங்கே ஒழுக்கம் எடுக்க முடியுமா? ஷாஜஹான்லேருந்து ஒழுக்கம் எடுக்க முடியுமா? அவுரங்கசீப்லேருந்து ஒழுக்கம் எடுக்க முடியுமா? இல்லை திப்பு சுல்தான்லேருந்து ஒழுக்கம் எடுக்க முடியுமா? யார்கிட்ட இருந்து ஒழுக்கம் எடுக்க முடியாது. அப்போ அல்லாஹ் யாரை எடுத்து காமிக்கிறான்? தன்னுடைய அனுப்பப்பட்ட தூதர்களை தான் எடுத்து காமிக்கிறான். இதெல்லாம் எதில் இருக்குது? குரானில் இருக்குது. இதை தான் நம்ம என்ன பண்ணோம்? 3 வாரத்துக்கு முன்னாடி முதல் ருக்குவில் பேசப்பட்ட அல்லாஹ் யாசின் சூறால எதை கண்டிக்கிறான், எதை நீங்கள் போதனையை எடுத்துக்கணும், எங்கே இருக்குது நேர்வழி, எந்த நேர்வழி நீங்கள் விட்டிங்கன்னா எப்படி அறிவீங்கன்றதை அல்லாஹ் என்ன பண்ணுறான்? முதல் ருக்குவில் பேசினான். சரி, 2வது ருக்குவில் அல்லாஹ் என்ன பேசுகிறான்? 2வது ருக்குவில் அல்லாஹ் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, ஒரு விஷயம், ஒரு உண்மை உங்களுக்கு புலப்பட்டுருச்சா, தெரிஞ்சிருச்சா, அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஊர்ஜினம் ஆயிருச்சா, உறுதிப்படுத்திட்டீங்களா, அதில் நிலைச்சு நில்லுங்க. அந்த விஷயத்துலேருந்து தடுமாறிடாதே.
அந்த விஷயத்துலேருந்து விலகிறாதீங்க. அதுக்கு நிலைச்சு நிற்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ராக்டிக்ஸ் எடுக்கணும். அதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி முயற்சி பண்ணல அப்படின்னா அந்த விஷயம் என்ன ஆயிரும்? போயிடும். முயற்சினா எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு பயிற்சியாளர் குத்து சண்டை வீரர் மாதத்தில் 30 நாள் சண்டை போட போகிறாரா? போட போகிறது அந்த ஒரு நாளில் 1 மணி நேரம் தான் அந்த சண்டை. ஆனால் பயிற்சி எப்படி எடுக்கணும்? 1 வருஷமோ 6 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே என்ன பண்ணணும்? உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும், எக்ஸசைஸ் செய்யணும், இப்படி சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும், இவ்வளோ ஓடணும், அந்த மாதிரி. அதே மாதிரி பஞ்சு இவ்வளோ பஞ்சு, ஒரு 50 டன், இப்போ 50 டன்னில் ஒரு 1000 கிலோமீட்டருக்கு உள்ள பஞ்சு அடிக்கிறான்னா அதை விட எக்ஸ்ட்ரா பஞ்சு அடிக்கணும். இந்த மாதிரி தானே பயிற்சி கொடுப்பாங்க. அப்போ அதுக்கு தேவையான பஞ்சு எல்லா உடற்பயிற்சி என்ன பண்ணுவாங்க? 6 மாதத்துக்கு முன்னாடின்னு கொடுப்பாங்க. ஏன்? எதுக்கு? அந்த ஒரு நாள் அவனுக்கு வரப்போகுது. அந்த ஒரு நாளில் அந்த 1 மணி நேரம் தான். அந்த 1 மணி நேரத்தில் அவன் என்ன பண்ணணும்? அந்த எடுத்த பயிற்சியை அந்த இடத்துல நிகழ்த்தி காட்டணும். புரியுதுங்களா? அப்போ அல்லாவுடைய பயிற்சி எப்படி? உனக்கு ஈமானுடைய டெஸ்ட்டு எல்லா நாள்லையும் இருக்காது. பிறந்து 50 வருஷம் நம்ம வாழ போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் எல்லாம் நமக்கு டெஸ்ட் வைக்க போகிறது கிடையாது. 35 தான் கொடுக்க போகிறேன், 38 கொடுக்க போகிறேன், 40 கொடுக்க போகிறேன்றதும் நமக்கு தெரியாது. அல்லாவுடைய டெஸ்ட்டு இருக்கும். ஆனால் அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகுறீங்களா, அதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிறீங்களான்றது தான் நம்ம யாராக இருக்க போகிறோம்? முஸ்லீமா முஃமினா? புரியுதுங்களா? முஸ்லீம்னா என்ன அப்படின்னா, அல்லாவுடைய மார்க்கத்தை தெரிஞ்சவன். என்னது? அல்லானா ஒருத்தன் தெரியும், வேதம் அல்லாவுடையதுன்னு தெரியும், தொழுகை இப்படி தான் தொழுகணுன்ற முறை தெரியும், ஜக்காத் இப்படி தான் கொடுக்கணுன்ற முறை தெரியும், ஹஜ்ஜி இப்படி தான் போகணுன்றது தெரியும், நோம்புடைய ஒழுக்கம் என்ன, சட்டத்திட்டங்கள் என்ன என்பது தெரியும். இதுதான் முஸ்லீம். தெரிஞ்சுக்கிட்டான், கட்டுப்பட்டுன்னு சொல்லிட்டான். ஆனால் அதை நீங்கள் செயல்படுத்துகிறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் வருது ஈமான். அங்கே தான் நீங்கள் மாறுறீங்க முஃமின். அந்த முஃமினாக நீங்கள் மாறணும் அப்படின்னா விடாமுயற்சி பண்ணணும், விடவே கூடாது. அல்லாஹ் ஒருவன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த தெரிஞ்ச விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பயிற்சி எடுத்தவர் தான் யார்? ஹபீபுன் நஜ்ஜார். ஹபீபுன் நஜ்ஜார் என்ன பண்ணார்? அவருக்கு தெரிந்த அந்த ஒரு விஷயத்தை அந்த தூதர்மார்கள் வெளி மக்கள்கிட்ட போய் சொல்லும் போதெல்லாம் இவர் என்ன பண்ணார்? ஊர்ஜினப்படுத்திட்டு இருந்தார். என் குழந்தை யார் சரிப்படுத்தினாங்க தெரியுமா? இந்த அனுப்பப்பட்ட இந்த தூதர் தான் சொன்னார். இவர் சொன்னனால தான் அந்த ஊர்லேயே கலவரமே ஆரம்பிச்சு. யார் அந்த 3 பேர்? பிடிங்கடா அவங்கள, நாங்கள் இந்த சிலுவையும் இதை வச்சுக்கிட்டு, சிலுவை இல்லை, நாங்கள் சிலைகளையும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நாங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். இவர் டைரெக்டாக அல்லாவை நம்பிட்டா சரி செஞ்சிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்கள பிடிச்சி அடிக்கும்போது இவர் என்ன பண்ணார்? அன்றைக்கி ஏற்றுக்கிட்ட அந்த ஈமானை என்ன பண்ணார்? அன்றைக்கி ஏற்றின அந்த ஈமானை அவர் என்ன பண்ணார்? எல்லா நாளும் ஊர்ஜினம் படத்தில் அவர் அந்த ஒரு நாள் சொல்ல வேண்டிய நேரத்தில், காட்ட வேண்டிய நேரத்தில், வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தில், ஊர்ஜினப்படுத்த வேண்டிய நேரத்தில், உறுதிப்படுத்த வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணார்? ஹபீபுன் நஜ்ஜார் சொல்லிட்டார். இதற்காக வேண்டிய கூலியை இவர்கள் உங்கள்கிட்ட கேட்க போகிறது கிடையாது, நானும் கிடையாது. நீங்கள் எல்லாம் திரும்புங்க. யார் பக்கம் திரும்புங்க? உங்களை படைச்சவன்கிட்ட திரும்புங்க. அங்கே தான் நீங்கள் திரும்பி போக போகிறீங்க. எதை பற்றி பேசுகிறார் அவர்? மறுமை நாளை பற்றி பேசுகிறார். இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ அடிக்கிறீங்க, என்னையும் அடிக்க போகிறீங்க, ஆனால் நீங்கள் திரும்ப வேண்டிய நில கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. திரும்பிடுங்க, அல்லாஹ்வின்பால் திரும்புங்க. நீங்கள் மறுமை நாள் நிற்க வைக்க போகிறீங்க. அவன் தான் எல்லா ஆத்மாவையும் அவன் பக்கம் தான் கைவசம் எடுத்துக்கிறான். அங்கே நின்று நீங்கள் கை சேதப்பட்டவன் நிற்காதீங்க, என் சமுதாயமே விளங்குங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார்? கஷ்டப்படுறார். ஆனால் அந்த சமுதாயம் விளங்கலை. ஒரு ரிவாயத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த 3 நபிமார்களையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ரம்பத்தால் அறுத்துருக்குறாங்க. புதைச்சி இது வரைக்கும் தோண்டி உள்ளே போட்டு தலையை மட்டும் வச்சுட்டு ரம்பத்தால் அறுத்துருக்குறாங்க.
ஒரு ரிவாயத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, அதுக்கு அந்த குழியை தோண்டி உள்ளே வச்சு கல்லால் அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சில பேர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இரும்பு பல் இருக்கும் இல்லையா, பல், அதை வச்சு அவங்க சதைகளை பின்னாடி முதுகையும் முன்னாடியும் குத்தி கிழிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க அடிபட்டு இறந்து போயிருக்கிறாங்க. இப்போ நமக்கு நம்ம காலத்தில், நிகழ்காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு இந்த யாசின் சூரா என்ன பேசுது? நம்மள்கிட்ட இந்த யாசின் சூரா என்ன பேசுது அப்படின்னா, நீங்களும் உறுதிப்படுத்தக்கூடிய நிலையில் நிற்கிறீங்க, நீங்களும் அந்த உண்மைப்படுத்தக்கூடிய நிலையில் நிற்கிறீங்க. அந்த உண்மைப்படுத்தக்கூடியவராக நீங்கள் மாறணும் அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? விடாமுயற்சியாளர்களாக நீங்கள் இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹிதாயத்து கிடைச்சதும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும்ன்றது அல்லாஹ் என்ன பண்ணுறான்? 2வது ருக்கூல அல்லாஹ் அதை பற்றி பேசுகிறான். 3வது ருக்கூல அல்லாஹ் என்ன எடுக்கிறான் அப்படின்னா, அவனுடைய அத்தாட்சிகளை பேச ஆரம்பிச்சிட்டான். இந்த பூமியை நீ உருவாக்குனியா, நான் உருவாக்குனா? பூமி உனக்கு முன்னாடி செத்து போய் கிடக்குன்னா வெடிப்பு விட்டுருக்கு பூமி. அதில் எவனா கொண்டு போய் செடியை முளைக்க வைப்பானா? அப்போ நீ என்ன பண்ணுற? அந்த பூமியை உயிர்ப்பிக்கணுன்னா என்ன பண்ணுற? அந்த மண்ணை தோன்ற அந்த மாடுகளை கொண்டு என்ன பண்ணுற? ஏறு ஓட வைக்கிற, டிராக்கரை கொண்டு வந்து அந்த மண்ணை சரி செய்கிற, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுற, அதை பதப்படுத்துகிற, அதுக்கப்புறம் நீ விளைச்சல் போடுற. ஆனால் அது நீ போட்டுட்டு போயிடுற, அதுக்கு பின்னாடி உள்ள ப்ராசஸ் யார் பண்ணுறா? நைட்டு போய் நீ தூங்கிடுற, அந்த மண் நீ போட்ட விதையை உயிர்ப்பிச்சு எடுக்கக்கூடிய ப்ராசஸ் யாருது? அது யார் செய்கிறா? விளங்க மாட்டியா நீ மண்ணில் போட்டால் வந்துடுமா? அது எல்லா மண்ணிலையும் கொண்டு போய் போட, ஏன் வரல? எதை கொண்டு நம்ம உயிர்ப்பிக்கிறோன்னு நல்லா சொல்கிறான். மலைகளை கொண்டு அந்த பூமியை என்ன பண்ணுறோம்? மழை பெய்யுது, பொழியுது இல்லையா, அதை கொண்டு நம்ம இந்த பூமியை என்ன பண்ணுறோம்? உயிர்ப்பிக்க வைக்கிறோம். நீங்கள் அதிலிருந்து என்ன பண்ணுறீங்க? கனிகளையும் தாவரங்களையும் பருப்பு வகைகளையும் தானியங்களையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்றீங்க, இஷ்டத்துக்கு சாப்பிட்றீங்க. இன்றைக்கி மனித சமுதாயம் எந்த அளவுக்கு பெருகி இருக்கோ அதை விட பன்மடங்கு அல்லாஹ்வுடைய ரிஸ்க் இந்த பூமியில் இருக்கா இல்லையா? பல மடங்கு இருக்குது. ஒரே நேரத்தில் 10,000 பேருக்கு ஒருத்தனை கூட்டி ஒரு அரிசி பருப்பு வாங்கி போட முடியுமோ? முடியாத விருந்து. அந்த அளவுக்கு அரிசி பருப்பு வெளியே இருக்குது, ஒரே டைமில் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். கொடுத்தனால நாளைக்கு சாப்பிட முடியாதுன்ற ஒரு பஞ்சம் இருக்கா? இல்லை. அப்போ இது எல்லாம் கொடுத்தது யாருன்னு நல்லா கேட்குறான். விவசாயம் ஒரு பக்கம் நடக்குது, ஒரு பக்கம் எக்ஸ்போர்ட் நடக்குது. எல்லாத்தையும் கொண்டு வந்து வளங்களையும் அந்த தானிய பருப்பு எல்லாத்தையும் உங்களுக்கு தேவையான இடத்துக்கு நான் கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்கிறது யாரு? நான் பண்ணி வச்சிருக்கிறேன்னு நீ சிந்திக்க மாட்டியா? எனக்கு நன்றி செலுத்த மாட்டியா? அஃபலா யஷ்குரூன், எனக்கு நன்றி செலுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன மறுக்குதுன்னு நல்லா கேட்குறான். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? அல்லாஹ்வுடைய விளைச்சல் அதிகமாக தான் இருக்குது. ஒன்றும் அல்லாஹ்வுடைய நேற்று இந்த செடியிலேருந்து 10 தக்காளி தான் வந்துச்சு, இனியிலேருந்து ஒன்று கூட கொடுக்க மாட்டேங்குதுன்றது இல்லை. அல்லாஹ் அதிகமாக தான் கொடுக்குறான், அவனுடைய பரக்கத்தை படுத்திக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் மனித சாத்தான்கள் என்ன பண்ணுறாங்க? மனிதர்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஒரு இஞ்சி இன்னைக்கு ரேட் என்னது? 350 ரூபா கிலோன்றான். 350 ரூபா இன்றைக்கி இஞ்சி. ஒரு பூண்டு இன்றைக்கி எவ்வளோ? 260 ரூபா. இன்றைக்கி போய் மார்க்கெட்டில் போய் வாங்க போனால் இவ்வளோ ரேட்டை சொல்கிறாங்க. ஒரு தக்காளி 120 ரூபா. கொத்தமல்லி சும்மா கொசுரா கொடுத்துருந்த கொத்தமல்லி 10 ரூபா. கருவேப்பிலை சும்மா கொடுத்துருந்த கருவேப்பிலை இன்றைக்கி 5 ரூபா 2 ரூபா எல்லாம் கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி கஷ்டத்தில் நிகழ்த்தியது யார்? அந்த ஷேர் மார்க்கெட் தானே. அவன் தானே பண்ணுறான். நீங்கள் ஹார்பரில் போய் பாருங்கள், வளங்கள் இல்லையா? தானியங்கள் இல்லையா? ஃப்ரூட்ஸ் இல்லையா? இல்லை காய்கறிகள் தான் இல்லையா? எல்லா ஊரில் இருந்தும் எல்லா இடத்துல இருந்தும் அந்த என்ன சொல்கிறது, அந்த சந்தையில் வந்திருக்கு, அந்த ஹார்பரில் வந்திருக்கு. தக்காளி வந்திருக்கு, ஆப்பிள் வந்திருக்கு, பேரிச்சப்பழம் வந்திருக்கு, எலுமிச்சை வந்திருக்கு. எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகி நிற்கிது. இங்கே டிமாண்டுன்னு ஒன்று ஏற்படுத்துறது யார்?
ஏன் இந்த சைத்தான் பண்ணுறான்? ஏன்னா அல்லாவை நம்ம மறந்துட்டோம், அல்லாவுக்கு நன்றி செலுத்த மறந்துட்டோம். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்? நீங்கள் என்ன மறந்தனால போ அந்த சைத்தான்கிட்டே போ. அந்த சைத்தான்கிட்ட நீ உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய வேர்வையும் அவன் என்ன பண்ணுவான்? நீ ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டதை அவன் என்ன பண்ணுறான்? 3 நாளுக்கு கஷ்டப்பட்ட உழைப்பை ஒரு நாளில் பிடுங்கிறான். பிடுங்குறானா இல்லையா? ஒரு ஏழைகளுக்கு 1 மாதத்துடைய கஷ்டத்தை ஒரே நாளில் பிடுங்குறானா இல்லையா? இப்போ இவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிலைமைக்கு யார் ஆகணும்? நம்ம ஆகணும். அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? குரானை தூரமாக வச்சு பார்க்குறோம், அல்லாவை தூரமாக வச்சு பார்க்குறோம், அல்லாவை நன்றி செலுத்துறதுல தூரமாக இருக்கிறோம். இப்படி நம்ம இருக்கிறனால அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அவனே அவனுடைய பொக்கிஷங்களை, அவனே அவனுடைய மூஜிசாத்தை, அவனே அவனுடைய அற்புதத்தை அவனே சொல்கிறான். இப்போ இந்த வாரத்தில் உள்ள வசனங்களை நம்ம பார்ப்போம். சரிங்களா? இவ்வளோ நேரமும் நான் பேசினது 3. அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த யாசின் சூறா படிப்பினையாக மாறணும். அதாவது உங்களுக்கு அந்த யாசின் சூறா சொல்லப்பட்டவனையே அதில் கொடுக்கப்பட்ட படிப்பினை என்ன, அதில் இருக்கக்கூடிய சிந்தனை என்ன, அதில் இருக்கக்கூடிய ஹிக்மத் என்ன, அல்லாஹ் என்ன பேசுகிறான் அப்படின்றத உங்களுக்கு சொன்னோன்னே அந்த ஃபஸ்ட்டு ருக்கு இப்படி பேசுது, 2வது ருக்குல அல்லாஹ் இப்படி பேசுகிறான், 3வது ருக்கு, அதாவது சாப்டர், ருக்குன்னா என்னது? ஃபஸ்ட்டு சாப்டர் ஒரு சாப்டராக பேசுகிறான். 2வது சாப்டரில் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? ஈமான்னா இப்படி இருக்கணும் அப்படின்ற 2வது சாப்டரில் பேசுகிறான். 3வது சாப்டரில் அல்லாஹ் என்ன பேசுகிறான்? அவனுடைய ஆயாத், அதாவது அவனுடைய அத்தாட்சிகளை அவன் வெளிப்படுத்தி அவனே சொல்ல ஆரம்பிச்சிடும். பூமியை பார்க்கலையா, மலைகளை பார்க்கலையா, ஒட்டங்களை பார்க்கலையா, விளைச்சலை பார்க்கலையா, இது எல்லாம் நீ எடுத்து சாப்பிட்றிய, எடுத்து உண்றிய, உன்னுடைய சாப்பாடு தட்டில் வந்தோடனே எப்படி வந்துச்சு நீ யோசிக்காமலே சாப்பிட்றிய, ஆனால் இது எப்படி வந்துச்சுன்றது நீ யோசிக்க மாட்டேன்றிய, நன்றி செலுத்த உங்களுக்கு ஏன் மறுக்குதுன்றதை அல்லாஹ் என்ன பண்ணுறான்? 3 ருக்குல கேட்டு முடிக்கிறான். இப்போது 4வது ருக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான்? ஸ்டார்ட் பண்ணுறான். 36வது வசனம். சுபஹானல்லதி. சுபஹான்னா என்னது? சுபஹானல்லான்னா என்னது? அல்லாஹ் பரிசுத்தமானவன். எதில் பரிசுத்தமானவன்? அல்லதி, அவன் எப்படிப்பட்ட பரிசுத்தமானவன் தெரியுமா? ஹலகல் அஸ்வாஜ், ஜோடிகளை படைப்பதில் அவன் பரிசுத்தமானவன். எப்படிப்பட்ட பரிசுத்தமானவன்? அவன் ஜோடியாக படிக்கிறதுல அவன் என்ன பண்ண, எப்படிப்பட்டவன்? பரிசுத்தமானவன். குல்லஹா மிம்மா தும்பித்துல் அர்ல், பூமியிலிருந்து முளைக்கக்கூடிய, பூமியிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ஜோடிகளிலிருந்தும் அவன் எப்படிப்பட்டவன்? தூய்மையானவன். ஒமின் அன்புசிஹிம், இன்னும் உங்களில் இருக்கக்கூடிய ஜோடிகளிலிருந்து அவன் எப்படிப்பட்டவன்? தூய்மையானவன். ஒமிம்மா லா யாலமுன், ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? அறியாதவர்களாக இருக்கிறீங்க, பார்க்காதவர்களாக இருக்கிறீங்க, சிந்திக்காதவர்களாக இருக்கிறீங்கன்றதை அல்லாஹ் என்ன பண்ணுறான்? இந்த இடத்துல சொல்கிறான். இப்போது அல்லாஹ் ஜோடின்னு பேசுகிறான். இந்த உலகத்தில் ஜோடின்னு என்னென்ன இருக்குது? அல்லாஹ் மாதிரி நம்மளால் ஜோடியை ஏற்படுத்த முடியுமா? அல்லாஹ் பக்ரா சூறால சொல்லுவான், உலகத்தில் கூட என்னை விட்டுருங்க, மலாய்க்கு கூப்பிட்றதா கூப்பிட்டுக்கோங்க, ஜின் வகைரா வேணுமா ஜின் வகைரா கூப்பிட்டுக்கோங்க, மனிதனில் இருக்கக்கூடிய என்னென்ன சக்தி உங்களுக்கு வேணும் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கோங்க, என்ன மாதிரி ஒரு அத்தாட்சி கொண்டு வாங்க. நான் கொண்டு வந்திருக்கேன்ல ஒரு அத்தாட்சி மாதிரி, நீங்கள் ஏதாச்சும் ஒரு புதுசாக கொண்டு வாங்க. அப்படி உங்களால் சிந்திக்க கூட முடியாது. ஏன்னா உங்களுடைய ஏற்பாடு எப்படிப்பட்டது? நான் சொல்லி கொடுத்தது தான் உங்கள் மூளை வேலை செய்யும். நான் சொல்லி கொடுக்காததை உங்கள் மூளை என்ன செய்யாது? வேலை செய்யாது. ஒருத்தர் கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அது ஆல்ரெடி அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜீனில் வச்சது. ஒருத்தர் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சான் அப்படின்னா ஆல்ரெடி அதெல்லாம் அல்லாஹ் என்ன பண்ணது? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது, அந்த ஜீனில் இருந்தது. ஒருத்தர் இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சான்னா அப்படின்னா என்னது? ஆல்ரெடி அல்லாஹ் சொல்லி கொடுத்தது, அல்லாஹ் அவருடைய ஜீனில் வச்சது. அதுதான் இன்றைக்கி என்ன பண்ணுறான்? சிந்திக்கிறவன் அதை செயல்படுத்தி எடுத்துகிட்டு போகிறான். சரிங்களா? ஆனால் இன்றைக்கி அந்த சவாலை யார் எடுக்கிறா? சைத்தான் எடுக்கிறான். நீ ஜோடியாக படித்தா நானும் ஜோடியாக படைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்? ஜோடியை ஏற்படுத்துகிறான், முரணாக ஏற்படுத்துகிறான்.
அல்லாஹ் ஆணும் பெண்ணும் என்னது அல்லாஹ் ஹலால் ஆக்கி வச்சுருக்கான். ஆணும் பெண்ணும் ஹலால், அதாவது அவங்க ஒன்று சேர்றதுக்கும் அவங்க மனம் முடிச்சுக்கிறதுக்கும் அந்த மாதிரி ஒரு படைப்பே ஹலால் அல்லாஹ்வுடைய விதியில். ஆனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கே அந்த பொசிஷனை இவன் ஏற்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய படைப்பில் என்ன இருக்குது? சிஸ்டமேட்டிக்கில் கோளாறு இருக்குது. அல்லாஹ்வுக்கு எப்படிப்பட்ட கோளாறு இருக்குது? ஆணை முழுமையாக ஆணை ஆக்க தெரியல, பெண்ணை முழுமையாக பெண் ஆக்க தெரியல. பெண்ணுக்கு ஆண் தன்மை உள்ளதாக அல்லாஹ் கொடுக்குறான், ஆணுக்கு பெண் தன்மை உள்ள மாதிரி கொடுக்குறான். அல்லாஹ்வுக்கு என்ன இருக்குது? என்ன சொல்ல வரான் அவன்? ஏன் இன்னைக்கு கேவாக மாறுறாங்க? ஏன் எல்ஜிபிடின்ற வார்த்தை பெருசாக எல்லா உலகமும் ஏற்படுத்துது? ஏன்னா அவங்க வச்சுருக்கிற சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர், அவன் வச்சுருக்கிற படிப்பு ஃபெயிலியரு, அவனுடைய அறிவு ஃபெயிலியரு. அப்போ அந்த சைத்தன் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவான்? கேட்பான், எடுத்துப்பான். அப்போ என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு அல்லாஹ்வுடைய படைப்பில் கோளாறு இருக்குன்றது சைத்தன் என்ன பண்ணுறான்? அவன் என்ன பண்ணுவான்? ஏமாத்த தானே செய்வான். அதை நோக்கி அவன் என்ன பண்ணான்? ப்ரூஃப் பண்ணலை, ஏமாத்த தான் செஞ்சான். புரியுதுங்களா? சைத்தானுடைய வேலையை என்ன பண்ணுவான்? ஏமாத்துதல். நான் சும்மா தூண்டு தான் போட்டு விட்டேன், அவன் தான் பிடிச்சிட்டு போயிட்டான் தான் மறுமை நாள் நம்மகிட்ட வந்து சொல்ல போகிறான். கோடு தான் போட்டேன், அவன் தான் ரோடு போட்டு தார் ரோடு போட்டு அதில் எல்லாத்தையும் ஓட்டுனது அவன் தான் அவன் அங்கே வந்து சொல்லுவான். அவனை கைப்பிடிச்சி இழுத்துட்டுலாம் போகல, ஒரு விதை தான் போட்டேன்னு தான் சொல்லுவான். அப்போ சைத்தான் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? மனித சமுதாயத்தை பெண் இன்னைக்கு எப்படி ஆகுது? ஜிம்முன்னு ஒன்று ஏற்படுத்திக்கிட்டு அங்கே வந்து பெண்கள் என்ன பண்ணுறாங்க? எக்ஸசைஸ் யாருக்கு நிகராவான்? ஏன்டா இந்த 6 பேக்கை கொண்டு வந்தான்? ஏன்டா இந்த சோல்ஜர் இப்படிலாம் கொண்டு வரான் அப்படின்னு பார்த்தா, பெண்களை வந்து ஆண்களாக மாற்றுறதுக்கு தான் இந்த 6 பேக்கு இதெல்லாம் கொண்டு வந்ததே. அந்த பெண்களுக்கு இயற்கையில் எல்லாம் பண்ணுறான், அந்த ஜெஸ்ட்டை கொடுக்குறான். அந்த ஜெஸ்ட்டை இவங்க வந்து அந்த ஷேப்பாக மாற்றணும், அந்த கட்டு மஸ்தாக மாற்றணுன்றதுக்காண்டி ஃபஸ்ட்டு ஆண்கள் இப்படி கொண்டு வந்து அப்படியே காட்டி இன்றைக்கி இயற்கையாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய அந்த ஜெஸ்ட்டை இவன் என்ன பண்ணுறான்? ஆண்கள் மாதிரி. நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லை யூடியூப்பில் போய் நீங்கள் ரீல்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, ஜிம் மேக்கர் நீங்கள் போய் பாருங்கள், எவ்வளோ லேடிஸுங்க ஆண்மைத்தன்மை உள்ளவர்களாக ஆண்கள் சிந்திக்கிற மாதிரி மாறுறாங்கன்னு பாருங்கள். ஆனாவது ஜிம்முக்கு ஒரு மேலே டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஃபுல் சாக்ஸு ட்ராக் போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறான். பெண்ணை பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரெஸ் என்னது? அதாவது மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? சாப்பிடணும்னு தோணும். தினமும் மாம்பழம் கொடுத்தா அதுதான் சைத்தான் பண்ணுறான். அதாவது பெண்களை அல்லாஹ் என்ன பண்ணான்? கவர்ச்சி பொருளை அல்லாஹ் ஆக்கி வச்சுருந்தான். இவன் அரை நிர்வாணப்படுத்தி நிற்க வச்சு அதுவே ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தானா பெண்கள் மேலே இவனுக்கு மோகம் வருமா? நிர்வாணப்படுத்திட்டான். ஒரு தொடையை பார்த்தாலோ ஒரு எந்த அங்கங்களை பார்த்தாலோ இவனுக்கு பெண்கள் மேலே மோகம் வருமா? அந்த சிந்தனையை பிஞ்சு வயசுலேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு அல்லாஹ் சைத்தான் எடுக்கிறான். அவன் வளரும்போது அவனுக்கு ஒரு 20 வயசு ஒன்று ஆகும்போது கல்யாணம் பண்ணலாமாப்பான்னு கேட்டிங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? அருவருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக பேசுவான். என்ன சொல்லுவான்? சரி கல்யாணம் எனக்கு வேணாம். ஏன்டா வேணாம்? அதில் என்ன இருக்குது? அதில் வந்து ரொம்ப அதெல்லாம் நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன் நிம்மதியாக இருக்க முடியாது? ஏன்னா பெண்கள் ஆண்களோட டாமினேட் ஆகிட்டாங்க. படிப்புலேயும் சரி, அறிவுலேயும் சரி, சம்பாதிக்கிறதுலையும் சரி, எல்லாத்துலேயும் என்ன ஆகிட்டாங்க? எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாங்க. அப்போ இவன் வந்து கல்யாணம் பண்ணானா பெண்கள் எப்படி இருக்கணும்? வீட்டில் வேலை செய்யும், இப்படி தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க இருப்பாங்களா? சமம். என்ன சொல்கிறாங்க? சமம். நான் வெளியே போவேன், நான் வருவேன். இதில் என்ன இருக்குது? சைத்தானுடைய சூட்சமும் இங்கே வேலை செய்யுது. புரியுதுங்களா? இன்றைக்கி ஹைகோர்ட்டுக்கு போங்க, மனம் முடிக்கிற சீட்டு தாள் அதிகமாக வருதா, விவாகரத்து சீட்டு தாள் அதிகமாக வருதான்னு போய் பாருங்கள். எது அதிகம் இருக்குது? இன்றைக்கி ஃபேஷன். என்ன ஃபேஷன் இன்றைக்கி? விவாகரத்து ஃபேஷன். இன்றைக்கி பெரிய பெரிய முதலாளி, பெரிய பெரிய பணக்காரங்களும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? விவாகரத்து பண்ணுறாங்க. ஒரு அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு ஜோடியை ஒருத்தர் வந்து தலாக்குன்னு ஒருத்தவங்க சொல்லும்பொழுது அல்லாஹ்வுடைய அரிசி என்ன ஆகுது? குலுங்குது.
ஏன்னா அல்லாவுக்கு அவ்வளோ பெரிய அல்லாஹ் ஏற்படுத்தின ஜோடிங்க அதெல்லாம். அது இந்து சகோதரராக இருந்தாலும் சரி, அது கிறிஸ்டின் சகோதராக இருந்தாலும் சரி, இல்லை முஸ்லீம் சகோதராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் இன்னாருக்கு இன்னாருன்றது அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஜோடியை சேர்க்குறான். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வாழ்க்கை நெறி எனக்கு வேணாம் சொல்லிட்டு அந்த அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அல்லாவுக்கு என்ன ஆகுது, கோபம் வருது. அப்போ இன்றைக்கி ஷைத்தான் என்ன பண்ணுறான், அல்லாஹ் எப்படிப்பட்ட தூய்மையானவன், ஜோடி படைப்பதில் அல்லாஹ் தூய்மையானவன் சொல்லும் பொழுது இவன் சொல்கிறான், இல்லை ஜோடியே வேணாம், நீங்கள் சிஸ்டமேட்டிக்லேயே உங்கள்கிட்ட ஃபால்ட் இருக்குது, உன்கிட்ட பெண் தன்மை இருக்குது, உன்கிட்ட ஆண் தன்மை இருக்குது. பார் உனக்கு முடி பார் கம்மியாகிட்டே வருது பார், ஆம்பளைக்கு தானே முடி கம்மியாக இருக்கும், உனக்கு பார் முடி கம்மியாகிட்டு இருப்பார். நீ பார் நீ ஓட்டத்தில் ஸ்பீடாக ஒரு ஆம்பளை மாதிரி வர, அப்புறம் உனக்கு சிந்தனை எப்படி இருக்குது, ஆம்பளை மாதிரி தானே நீ இருக்கணும். நீ டிஃபால்ட்டாக உன்னுடைய மேனுஃபேக்சரை கோளாராக நீ பண்ணால் பிறந்துட்ட, நீ ஆனாக தான் பிறக்க வேண்டியது. இப்படி என்ன பண்ணுறான், அவன் மூளை செலவு பண்ணுறான். ஒழுங்காக இருக்கக்கூடிய பசங்களை என்ன பண்ணுறான், ஒழுங்காக இதை பற்றி ஜிம்முக்கு போகாமல், இதுக்கு பற்றி போகாமல், எதுக்கும் போகாமல் நல்லா இருக்கிற பசங்களுக்கு மூளை செலவு வேலை மாதிரி என்னது கேம் கொடுக்குறான். கேம்லேயே நீ உலகத்தில் என்ன நடந்தால் நீ பார்க்காத, உன்னுடைய கேமிங்குள்ளே நீ இரு. புது புது வகையான கேமை ஏற்படுத்துகிறான், அதுக்குள்ளேயே அந்த உலகத்திலே இரு. முன்னாடியாவது கேமையாவது ஃபோனில் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, வெளியிலையாவது 4 பேர் தெரிஞ்சிடும், ஒருத்தன் கீழே விழுந்தானா, ஒருத்தன் ஏந்திரிச்சானா, ஒருத்தன் படுத்தானான்றதா தெரியும். இப்போ என்ன பண்ணுறாங்க, முழு ஃபோக்கஸ் கண்ணாடி மாதிரி மாட்டிக்கிறான், என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. என்ன ப்ரொஜெக்ட் அது, என்னது அது விர்ச்சுவல் ரே, அது என்ன பண்ணுறாங்க மாட்டிக்கிறாங்க, அந்த ஒரு தனி உலகத்துக்கே போயிடுறாங்க. இப்படி பணக்கார பிள்ளைங்களாம் இப்படி இருக்கிறாங்க. நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பணக்கார பசங்க எல்லாமே அந்த உலகத்தை மாய உலகத்துக்குள்ளே போயிட்டாங்க. அந்த உலகத்துக்குள்ளே இருக்கிறாங்க அவங்க. அவங்களுக்கு வெளியில் எந்த ஒரு கெடுதல் எந்த அநீதி நடந்தால் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ இவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, விளங்காதவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஜோடி படைக்கிறது என்ன மாதிரி படைக்கிறது யாரும் கிடையாது. ஜோடி நான் இப்படிலாம் படைச்சிருக்கேன் பார். சூரியனுக்கு நிகராக யார், சந்திரன். சூரியனுக்கு நிகராக சூரியன் உனக்கு வெப்பம் தரும்னா, உனக்கு சந்திரன் என்ன தரும், குளிர் தரும். உனக்கு இரவுக்கு நிகராக என்னது, பகல். நான் ஜோடி தரதில் தூய்மையானவன். அதில் உங்களுக்கு என்ன இருக்கும், இரவில் உங்களுக்கு என்ன இருக்கும், இளைப்பாறுதல் இருக்கும். உங்களுடைய டைனட்ஸ் போகும். நீங்கள் பகலில் உழைச்சது எல்லாமே உங்களுக்கு இரவுன்னா உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த சத்தமே இல்லாமல் அப்படியே அமைதியான ஒரு சூழலில் நான் என்ன பண்ணுறேன், இயற்கையிலே உங்களுக்கு இரவில் நான் ஏற்படுத்துகிறேன். பகல் உங்களுக்கு என்ன தருது, உங்களுக்கு உற்சாகத்தையும் உங்களுக்கு புத்துணர்ச்சியையும் பகல் உங்களுக்கு தருது. உங்களுக்கு கண் பார்வை தெரியுது. இது மூலமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவையான ஆதாயங்களையும் உங்களுக்கு தேவையான விளைச்சலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏற்படுத்திக்கிறீங்க. அப்போ பகல் தருதலே நான் தூய்மையானவன். இந்த மாதிரி அல்லாஹ் எல்லாத்துலேயும் ஜோடி பற்றி பேசுகிறான். மூளையில் என்ன எத்தனை மூளை இருக்குது, மூளையில் எத்தனை மூளை இருக்குது, 2 மூளை, பெருமூளை சிறுமூளை. பெருமூளை என்ன வேலை செய்யும், கமாண்ட் கொடுக்கும், நகர்றது, ஏந்திக்கிறது, ஓடுறது, பேசுறது, கமாண்ட் கொடுக்கும். சிறுமூளை என்ன செய்யும், சிந்திக்க வைக்கும், மெமரிஸ் லோடு பண்ணி வைக்கும். சின்ன என்னது மெமரி கார்டு, அது 1 TB 2 TBன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மெமரி கார்டு தான் சிறுமூளை. இந்த இடத்துல அடிபட்டால் என்ன ஆயிரும், இந்த இடத்துல அடிபட்டால் மெமரி லாஸ் ஆயிரும். ஆனால் பெருமூளை வேலை செய்யும். நடக்கிறது பெருமூளையை நடந்து கொண்டு போவோம். வாயில் சாப்பாடு வச்சா என்ன பண்ணணும், அது மெண்டு சாப்பிடணுன்றது பெருமூளை வேலை செஞ்சுக்கும். ஆனால் சிறுமூளை என்ன பண்ணாது, வேலை செய்யாது. அப்போது அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஜோடி. கண்ணில் எத்தனை கண், 2 கண். அல்லாஹ் புருவம் எத்தனை கண், புருவம் எத்தனை, 2. காது எத்தனை, கை எத்தனை, விரல்கள் எத்தனை, எல்லாத்துலேயும் ஜோடி ஜோடி. கட்டை விரல்னா கட்டை விரல், முட்டியில் எத்தனை ஜோடி, நாக்கில் எத்தனை நாக்கு, பெருநாக்கு சிறுநாக்கு. பெருநாக்கு என்ன பண்ணோம், சுவையை கொடுக்கும். சிறுநாக்கு என்ன பண்ணோம், தள்ளி விடும். அதாவது ஆக்சிஜன் குழாக்குள்ளே போய் உணவு தள்ளி போய் விழுந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி அந்த சிறுநாக்கு என்ன பண்ணோம், தண்ணி குடிச்சேன்னா தண்ணி குழாய் போய் தள்ளி விடும். சாப்பாடு சாப்பிட்டேன்னா சாப்பாடு குழாய்க்கு தள்ளி விடும். அந்த வேலை அது செய்யுது. இப்போ இதெல்லாம் அல்லாவோட மூஜிசாத் இல்லையா? அப்போ அல்லாஹ் படித்த படிப்புகள் எப்படிப்பட்டது, ஜோடி படிக்கிறதுல அல்லாஹ் எப்படிப்பட்டவன், தூய்மையானவன். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன பண்ணுறான், எல்லாத்துலேயும் செயற்கை ஏற்படுத்துகிறான்.
எல்லாத்துலேயும் அவன் ஒரு ஜிஎம்ஓ ஃபுட்டு வாழைப்பழத்தை ரெடி பண்ணுறான். அந்த வாழைப்பழத்துக்கு என்ன பேர்? மஞ்சள் வாழைப்பழமா? நீட்டாக இருக்கும். பச்சை வாழைப்பழம் தான் நீட்டாக இருக்கும், மஞ்சள் வாழைப்பழம் நீட்டாக இருக்காது. அல்லாவுடைய இயற்கையில் மஞ்சள் வாழைப்பழம் எப்படி இருக்கும்? 5 இன்ச்சு 4 இன்ச்சு தான் இருக்கும், 3 இன்ச்சு இருக்கும். ஆனால் மறுமணம் மாற்றப்பட்ட அந்த வாழைப்பழம் எப்படிப்பட்டது? நீட்டாக இருக்கும். ஆனால் அதை செய்யக்கூடிய அந்த விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க? ஒரு முறை அந்த மரம் வந்துருச்சுன்னா அடுத்த முறை என்ன பண்ணது? அது வராது. ஆனால் வாழைப்பழத்துக்கு இயற்கையில் அல்லா வச்ச தன்மை என்னது? அடுத்தடுத்து அதுவே உருவாக்கிக்கும். ஆனால் இது எப்படிப்பட்டது? நிப்பாட்டிக்குது. இந்த மாதிரி என்ன பண்ணுறான்? எல்லாத்துலேயும் வரான். எல்லா ஃப்ரூட்ஸில் வந்துட்டான், முட்டையில் வரைக்கும் வந்துட்டான், கோழி வரைக்கும் வந்துட்டான். இன்றைக்கி அந்த கோழி எப்படிப்பட்ட கோழி? மறுமணம் மாற்றப்பட்ட அந்த கோழி ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. அதற்கு அந்த வகையறாவே கிடையாது. ஆண் என்ற பெண் என்ற அந்த அறிகுறி இருக்கு இல்லையா, அந்த வகையற அந்த ஏரியாவே கிடையாது. அதுக்கு என்ன ஆகாது? அதுக்கு அந்த அது என்ன பண்ணுறது? அடக்காக்கக்கூடிய அந்த தன்மை அது கிடையாது. மல்லடி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கே இவனுடைய சைத்தானுடைய வார்த்தையில் சொன்னால் அந்த கோழி எப்படிப்பட்டது? ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. இதை சிந்திக்காத முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த கோழியை நாமளே சாப்பிட்றோம் இல்லையா, பிஸ்மில்லா சொல்லி அர்த்தம் சாப்பிட்டா என்னதான்? ஹலாலுன்றாங்க. யாருக்கு மாற்றமாக நம்ம அந்த கோழி சாப்பிட்டுட்ருக்கோம்? அல்லாஹ் படைப்புக்கு மாற்றமாக ஒரு கோழி ரெடி பண்ணாலும் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பிஸ்மில்லா சொல்லி அர்த்தம் அது ஹலால் ஆயிருமா? இப்படி நம்ம போயிட்டோம். இந்த மாதிரி எல்லா தன்மையிலையும் அல்லாவுக்கு என்ன வச்சிட்டாங்க? சைத்தான் என்ன பண்ணிட்டான்? கை வச்சிட்டான். இது ஏன் கை வச்சான்? இது எப்போ கை வச்சான்? இது எப்படி நீங்கள் இப்போ இந்த திட்டம் எப்போ போடப்பட்டது? இது எல்லாம் கடந்த காலத்தில் பண்ணப்பட்டது, போட்ட சதிகள். இது எல்லாம் குரானை நமக்கு சரியாக பின்பற்றாதனால, குரானை சரியாக பார்க்காதனால நம்ம என்ன ஆகிட்டோம்? அல்லாஹ் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹிக்மத்தை தூக்கிட்டான்னா என்னது? குரானை படிக்கிறான் சமுதாயம் முஸ்லீமு. இன்றைக்கி ஜும்மாவில் எத்தனை ஜும்மா மேடையில் குரான் வசனங்களை ஓதப்படும். எத்தனை பேர் எத்தனை பேர் இந்த குரானை வச்சுட்டு எப்படிலாம் பேசுவாங்க, பேசுகிறாங்க இல்லையா? ஆனால் குரான் ஒரு விஷயத்த பேசுது, அந்த விஷயத்தில் இந்த சமுதாயம் பேசுதா? பேசலை. அதுதான் ஹிக்மத். அந்த அறிவை எல்லாம் தூக்கிட்டோம். எல்லா குரான் வசனத்தை பேசுகிறாங்க, படித்தவங்களாம் அறிவாளி ஆயிடுவானா? அப்போ அறிவாளி ஆக மாட்டான். அப்போ சிந்திக்கிறவன் தான் அறிவாளி ஆகும். புரியுதுங்களா? அப்போ பயான் பேசுனதெல்லாம் பயானா மாறிடும். அல்லா கிட்ட பயானா மாறாது. எது அல்லா கிட்ட பயானா மாறும்? அல்லாஹ் சொன்ன தரத்தில், அல்லாஹ் சொன்ன மீசானில், அல்லாஹ் சொன்ன வகையில் அந்த குரான் வசனம் சொல்லப்பட்டாதான் அல்லாஹ்வுக்கு அந்த பயானு ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் உள்ளத்துலேயே அந்த பயான் என்ன ஆகும்? சென்றடையும், உட்காரும். அப்போ இந்த மாதிரிலாம் போய் பயான் பேசுகிறாங்க, என்ன பேசுனாங்கன்னு தெரில, என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு வரலாறு சொன்னார், ஏதோ ஒரு வசனம் சொன்னார், அடுத்த வாரம் உட்காந்து அந்த பயான் புலப்படலைன்னா என்ன அர்த்தம்? தெரியலன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் அதில் இருக்கக்கூடிய ஹிக்மத்தை தூக்கிட்டான். ஒரே வசனத்தை என்ன பண்ணுவாங்க? தேய்ச்சி அதே வசனத்தை மாற்றி ஓதி காட்டுவாங்க. அப்போ இதெல்லாம் வேஸ்ட்டு. அப்போ அல்லாஹ் சொன்ன வகையில் பேசணும். பயானும் எப்படி பண்ணக்கூடாது? குரானே என்னது? அல்லாஹ்வுடைய பயான், அல்லாஹ்வுடைய உபதேசம், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ் சொல்லப்பட்ட வரலாறுகள், ஹிக்மத்துகள். ஆனால் அல்லாஹ்வுடைய பயானை அல்லாஹ் சொன்ன பயான் மாதிரி பேசிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம்? நம்மளுடைய அறிவை கொண்டு வரணும். இன்றைக்கி பயான் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு தலைப்பை வச்சுட்டு அந்த தலைப்புக்குள்ளே அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு வந்து வைக்கிறது வேஸ்ட்டு. அல்லாஹ்வுடைய வசனத்தை கொண்டு வச்சுட்டு அதிலிருந்து புலப்பட்ட அறிவுகளை பேசுகிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பெஸ்ட்டு. ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? இந்த ஆலிமுக்கு இந்த தலைப்பு கொடுத்துட்டாரா, அந்த தலைப்புக்குள்ளே இவர் ஒரு ஆயத்தை சொருவார். இப்போ இந்த மாதிரி பேசுகிறதும் நமக்கு என்ன பண்ணுறது? தடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது சமுதாயம் இதை விளங்கலை, இதெல்லாம் பேசினேன் என்ன இப்படிலாம் பேசுகிறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த வசனம் என்ன பண்ணுது அப்படின்னா 36வது வசனம், அல்லாஹ் ஜோடிகளை படிக்கக்கூடியவன். அந்த ஜோடி எப்படி படைச்சிருக்கான்? தூய்மையான ஜோடி. அந்த ஜோடியில் குறை இருக்காது. அந்த ஜோடிகள் என்ன இருக்காது? குறைகள் இருக்காது. அந்த ஜோடியில் அல்லாஹ் என்ன பண்ணியிருப்பான்? உங்களுக்கு அபிவிருத்தி கொடுத்துருப்பான். உண்மையான தக்காளி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? உண்மையான அரிசி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? உண்மையான கறி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க?
உண்மையான ஆக்சிஜனை நீங்கள் வாங்குனீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஒரு ரூமில் போட்டு உங்களை அடைச்சிட்டு ஒரு வாரம் வரைக்கும் அதே காற்றை உங்களை சுவாசிக்க சொன்னால் நீங்கள் எப்படி ஆயிடுவீங்க? என்ன ஆவீங்க? ரத்தம் ஓடாது, நின்றும். இன்றைக்கி நமக்கு ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடுது அப்படின்னா அங்கங்கே எங்கேயாவது போய் சின்ன அந்த காற்றை நம்ம வாங்கிக்கிறோம். நல்ல காற்றை வாங்கினதுனால கொஞ்சமாக அது ஓடுது. இதுவே நம்மளை கொண்டு போய் ஒரு மாதம் மலைக்கு மேலே ஒரு கூடாரம் அடித்து இயற்கையான உணவு எடுத்து விளைச்சலை எந்த மருந்தும் தெளிக்காமல் எந்த மருந்து போடப்படாமல் ஒரு தக்காளியை பறித்து ஒரு பச்சை மிளகாவை பறித்து ஒரு வெங்காயத்தை உரித்து இஞ்சியை எடுத்து கசங்கி அதை சாறை போட்டு ஒரு ரசத்தை போட்டு ஒரு சாப்பாடை போட்டு ஒரு கோழியை அறுத்து உட்காந்து சாப்பிட்டு நீங்கள் ஒரு வாரமோ ஒரு மாதமோ நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே எவ்வளோ மாற்றம் ஏற்படும் தெரியுமா? எவ்வளோ புத்துணர்ச்சி ஆவீங்க தெரியுமா? எப்படி ஆக்சிஜன் இருக்கும் தெரியுமா உடம்புல? இங்கேருந்து 3 தெருக்கு ஓட சொன்னாலும் ஓடுவீங்க. 30 லிட்டர் கேன் எடுக்க சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அசால்ட்டாக எடுப்பீங்க. மலைகளை ஏறி இறங்க சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஏறி இறங்குவீங்க. உங்கள் முட்டு என்ன பண்ணாது? வலிக்காது. ஏன் முட்டு வலிக்குது? அந்த இடத்துக்கு ரத்தம் ஓட மாட்டேங்குது. நீங்கள் ஆக்சிஜன் வாங்குறீங்க, உங்கள் ஆக்சிஜனு உயிருக்கு தான் யூஸ் ஆகுது. அடைச்சிட்டா உயிர் போயிடும். அந்த உயிர் நிற்கிறதுக்கு தான் அந்த ஆக்சிஜன் வாங்குதே தவிர ரத்தம் ஓட்டுறதுக்குன்னு ஒரு ஆக்சிஜன் வேணும் நமக்கு, பியூரிட்டியான அந்த ஆக்சிஜன். அதை என்ன பண்ணுறான் சைத்தானு? காலையில் பீச்சுக்கு போய் உட்காந்துக்கோ, யோகா பண்ணு, அப்படி பண்ண அந்த ஆக்சிஜன் மூளை செலவு செய்கிறான். உன்னுடைய இயற்கையான மரங்களை வெட்ட சொல்கிறான், இயற்கையாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துட்டான். பீச்சில் போய் காற்று வாங்கிட்டு வந்தால் உனக்கு எல்லாம் ஆயிருமா? ஃபுட்டில் இல்லையே, நீ குடிக்கக்கூடிய தண்ணியில் ஆக்சிஜன் இருக்கணும். இந்த தண்ணியில் மீனை போட்டால் மீன் செத்து போயிடும். நம்ம குடிக்கக்கூடிய அந்த கேன் வாட்டரில் நீங்கள் நதியில் இருந்தோ ஒரு கடலில் மீனை பிடிச்சிருந்து போட்டிங்கன்னா உயிர் வாழுமா அந்த மீன்? நதியில் இருக்கக்கூடிய மீனையோ ஏதோ ஒரு மீனை கொண்டு வந்து நம்ம குடிக்கக்கூடிய கேன் வாட்டரில் கொண்டு போய் போடுங்க, ஏன் சாவுது? ஆக்சிஜன் இல்லைங்க. ஆக்சிஜன் இல்லாமல் நீங்கள் அந்த தண்ணியை குடிக்கிறீங்க. தண்ணியை குடிச்சிட்டு அந்த தண்ணியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நடக்கிறீங்க, முட்டு தேய்மானம் ஏற்படுது. ஏன்? ரத்தம் ஓடலை, ரத்தம் ஓட்டம் இல்லை, கால் வீங்கி போயிடுது, கால் ஃபுல்லாக வீங்கி போயிடுது. காரில் உட்காந்து வந்தால் என்ன ஆயிடுது? கால் வீங்கி போயிடுது. ஒரே இடத்துல உட்காந்தா கால் வீங்கி போயிடுது. ஏன்டா வீங்குது அப்படின்னா நீ குடித்த தண்ணியில் ரத்தம் ஓட்டம் இல்லை, நீ வாங்கின காற்றுல ஆக்சிஜன் இல்லை. அந்த வெள்ளை அணுக்கள் தான் நம்மளை என்ன பண்ணுது? இது எல்லாமே செயல்பட வைக்குது. அந்த வெள்ளை அணுக்களை கம்மி பண்ணி விட்டுறான். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? 45 வயசில் இருக்கக்கூடிய முதுமையை 25 வயசுலேயே கொண்டு வந்துடுறான். 50 வயசில் இருக்கக்கூடிய முதுமையை அதை என்ன பண்ணுறான்? இளமையில் கொண்டு வந்துடுறான். இளமையில் இருக்கக்கூடிய பசங்க போய் என்ன பண்ணுறாங்க? எனக்கு நடந்த கால் வலிக்குது, உட்காந்தா கழுத்து வலிக்குது, கையை தூக்க முடியல, கையில் எதை கிடக்குது, இந்த ஜவ்வு இழுத்த மாதிரி இருக்குது. போய் பாருங்கள், ஒரு இடத்துல ஜவ்வு அந்த அந்த முட்டு வலிக்கு நிற்கக்கூடியவங்க எத்தனை இளைஞர் நிற்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த காலத்தில் விவசாயம் செஞ்சவங்க எப்படி செய்வாங்க? 3 மணி நேரம் 4 மணி நேரம் குடிஞ்சே இருப்பாங்க. நெட்டை வச்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனை? 1 ஏக்கருக்கு நெட்டை வைக்கணும். ஒரு லைன் ஃபுல்லாக போகணும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் குடிஞ்சே இருப்பாங்க. வருவான், என்ன சாப்பிடுவான்? கறி மீன் எடுத்து சாப்பிடுவானா? அந்த கஞ்சி தண்ணி எடுத்துட்டு நல்லா வளவளன்னு குடிப்பான். இயற்கையான தக்காளி அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடுவான். நல்ல ஒரு தோட்டத்தில் மேய்ஞ்சிட்டு இருக்கக்கூடிய கோழியை அறுத்து சாப்பிடுவான். எப்படி இருப்பாங்க? இயற்கையாக திடகாட்டமாக இருப்பான். பூமியிலேருந்து தோன்றப்பட்ட அந்த ஊற்று தண்ணி எடுத்து டைரெக்டாக குடிப்பான். எந்த விதமான நம்மளை மாதிரி என்ன பண்ணுறான்? தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ஃபில்டர் வாங்கி வைக்கின்றாங்களா? ஃபில்டர் என்னது அது? அது சக்கை தான் கொடுக்குது. அது கிணத்து தண்ணி அதை எடுத்து என்ன பண்ணுது? பியூரிட்டி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜன், உள்ளே இருக்க பாக்டீரியா எல்லாத்தையும் கழுவி எடுத்துட்டு சக்கை தண்ணியை கொடுத்துட்டு அந்த தண்ணி என்ன பண்ணுறோம்? நம்ம குடிச்சிக்கிறோம். என்னது? பாய்க்கு டேஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்து நம்மளை ஏமாற்றிட்டான். உண்மையாக ஜம்சன் தண்ணி குடிங்க, இதான் டேஸ்ட் இருக்குமா உங்களுக்கு? எப்படி இருக்கும்? ஆனால் எல்லா விதமான நோய் நிவாரண எல்லாம் அதில் இருக்குது, தண்ணியில் இருக்குது. ஆனால் தண்ணி எப்படிப்பட்டதாக இருக்கும்? சப்புன்னு இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல தான் தவிர தாகம் தீராது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? 2 மடக்கு கூட உங்களால் குடிக்க முடியாது. டேஸ்ட் இருக்கும். ஃபுல்லாக குடிக்க முடியுமா? உங்களுக்கு 2 செம்பு குடிக்க முடியுமா? ஏன் இல்லை? எல்லாத்துலேயும் என்ன பண்ணான்? கை வச்சான்.
புரியுதுங்களா? ஓடுற நதி என்ன நதி? நல்ல தண்ணி ஓடும். நதி என்பது என்னது? பெண். ஓடக்கூடியது எல்லாமே என்னது? பெண்ணு. தங்கக்கூடியதெல்லாம் என்னது? அல்லாஹ் தண்ணியிலையும் சமப்படுத்தி வச்சிருக்கிறான். புரியுதுங்களா? ஜோடி ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். தங்கக்கூடியது என்னது? ஆண் நதி. ஆண் என்னது? குளம். ஓடக்கூடியது என்னது? அதான் சொல்லுவாங்கள்ல, பெண் நதியே நதியே நீயும் பெண்தானுன்னு சொல்லுவாங்க பாருங்க, கவிஞன் சொல்லுவான் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் என்னது? நதி என்பது என்னது? பெண்ணு. ஓடும். அது நிற்காது. அல்ல தண்ணியிலே என்ன பண்ணியிருக்கான்? ஆண் பெண்ணை பிரித்து வச்சிருக்கிறான். ஒரு வண்டில் பிரித்து வச்சிருக்கிறான், ஒரு செடிகளில் பிரித்து வச்சிருக்கிறான், ஒரு தாவரங்களில் பிரித்து வச்சிருக்கிறான். அவனுடைய ஒவ்வொரு வகையிறால என்ன பண்ணியிருக்கிறான்? அவன் ஒவ்வொன்றுத்துலேயும் பிரித்து வச்சிருக்கிறான். ஆனால் மனிதர்கள் தான் என்ன பண்ண மாட்டேன்றாங்க? அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்திக்க மாட்டேன்றாங்க. அல்லாஹ் எப்படி இந்த ஜோடிகளை படைச்சான்றதை சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. இரவை எப்படி படைச்சான்றதை சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. பகலை எப்படி படைச்சான்றதை சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய நிவாரணம் என்ன, அதில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய என்னது சக்திகள் என்ன, அதன் மூலம் அடையக்கூடிய அவனுக்கு பிரயோஜனம் என்ன இருக்குன்றதை இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்களிடம் பண்ண மாட்டேங்கிறாங்க, சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த படிப்பை என்ன பண்ணணும்? அவன் சிந்திக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஆனால் இவன் சிந்தனையை தூக்கி ஓரம் வச்சுட்டு அந்த படிப்பை இவன் எதுக்கு யூஸ் பண்ணுறான்? வருமானம் ஈட்டுறதுக்கும், தான் முயன்று மேலே வர்றதுக்கும், இவனுடைய ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்கும், இவனுடைய பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கும் என்ன பண்ணுறான்? அந்த படிப்பை அவன் யூஸ் பண்ணுறானே தவிர மக்களுடைய நலனுக்காக வேண்டியோ, மக்களுடைய அவங்களுடைய நோய் பொடியிலேருந்து காப்பாற்றுறதுக்காக வேண்டியோ, இல்லை அவங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும், நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கணும், நல்ல சட்டத்திட்டங்களை கொடுக்கணும், நல்ல ஒரு லாங்குவேஜை சொல்லிக் கொடுக்கணும், நல்ல விதமான அறிவை நாட கொடுக்கணுன்றதுக்காண்டி இங்கே யாருமே உலக கல்வி படிக்கிறதே கிடையாது. இந்த உலக கல்வியில் என்ன இல்லை? அல்லாஹ்வுடைய ஹிக்மத் இல்லை. அல்லாஹ்வுடைய ஹிக்மத் எதில் இருக்குது? எதில் இருக்குது? குரானில் தான் இருக்குது. குரானில் தான் அல்லாஹ் மனிதர்களுக்கு உபதேசம் செய்கிறான். குரானில் தான் அல்லாஹ் மனிதர்கள்ட்ட பேசுகிறான். குரானில் தான் அல்லாஹ் நேர்வழி, குரானில் தான் அல்லாஹ் என்ன வச்சுருக்கிறான்? வாழ்க்கை நெறிகளை வச்சுருக்கிறான். குரானில் தான் சட்டத்திட்டங்களை வச்சுருக்கிறான். குரானில் தான் குற்றவியலை வச்சுருக்கிறான். குரானில் தான் பங்கீடு வச்சுருக்கிறான். குரானில் தான் மொழிகளை வச்சுருக்கிறான். குரானில் தான் அறிவை வச்சுருக்கிறான். எல்லாமே குரானில் தான் வச்சுருக்கானே தவிர குரானை விட்டு எப்போ இந்த சமுதாயம் திரும்பிருச்சோ அந்த சமுதாயத்தை என்ன பண்ண முடியாது? திருத்த முடியாது. அப்போ திருடனுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னது? திருடனாய் பார்த்து திருட்ட என்ன பண்ண முடியாது. அப்போ அவனுக்கு நல்லா தெரியும். எது தெரியும்? இது அல்லாஹ்வுடைய வேதன்றது அவனுக்கு நல்லா தெரியும். அல்லாஹ் தான் ஒருத்தன்றது அவனுக்கு நல்லா தெரியும். ரசூல்லா இப்படி தான் வந்தாங்க, இதுக்கு தான் வந்தாங்கன்றது நமக்கு தெரியும். மறுமை நாள் வரப்போகிறதுன்றதும் தெரியும். இதெல்லாம் சும்மா படைக்கப்படலன்னு அவனுக்கு தெரியும். இருந்தும் அவன் காதில் கேட்காம சுற்றுறான்னா அப்போ என்னதான் அவன்? யார் அவன்? திருடன், முனாஃபிக்கு. இவங்கள என்ன பண்ண முடியாது? திருத்த முடியாது. அப்போ அவன் திருந்தணுன்னா அவன் என்ன பண்ணணும்? அவன் உள்ளத்துக்கு பயந்து அவன் திரும்பி வந்து குரான் பக்கம் வந்து நிற்கணும். அப்படி நின்னானா அவன் என்ன பண்ணலாம்? அல்லாஹ் அவன்கிட்ட பேசுவான். அப்போ அந்த குடும்பத்துக்கிட்ட எல்லாம் பேசுவான். அந்த குடும்பத்தையும் எல்லாம் என்ன பண்ணுவான்? ஜுவாலியாக மாற்றுவான். அந்த நெருப்பெல்லாம் என்ன பண்ணுவான்? தீப்பந்தமாக மாற்ற வைப்பான். அந்த தீப்பந்தம் என்ன ஆகும்? சமுதாயத்துக்கு ஒளி தரக்கூடியதாக மாறிடும். புரியுதுங்களா? அப்போ சமுதாயத்துக்கு ஒளி தரணுன்னா என்ன ஆகணும்? சின்ன தீப்பொறி எங்கேயாவது எரிய ஆரம்பிக்கணும். அது என்ன பண்ணணும்? சமுதாயத்துக்கு ஒளி தரக்கூடியதாக மாறணும் நம்ம. அப்போ நம்மளாம் யார்? அல்லாஹ்வுடைய நூறு. நம்மளாம் அல்லாஹ்வுடைய நூறில் ஒளி காட்டக்கூடிய வெளிச்சம் தரக்கூடிய அந்த வெளிச்சத்தை தான் அவன் அப்போ 4 பேர் கடந்துருவோம். பள்ளம் இருக்குடா, வெளிச்சம் காமிச்சோன்னு பள்ளம் இருக்குது, தாண்டி குதிச்சா அந்த பக்கம் வந்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம வெளிச்சம் காமிச்சோன்னா என்ன பண்ணுவான்? அவன் குதிப்பான். அப்போ அந்த வெளிச்சம் காட்டுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஈமான் வேணும். முஸ்லீமாக இருந்தால் மட்டும் பத்தாது. முஸ்லீம்கள் தான் நரகத்தில் இருப்பாங்க. எங்கே இருப்பாங்க? முஸ்லீம்கள் நரகத்தில் இருப்பாங்க. கேட்பாங்க, நீ தான் தொழுவ சொன்னியடா, நீ தான் அதை சொன்னியே, நீ எதுக்கு இங்கே இருக்க அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்? நான் சொன்னவனாக இருந்தேன், செய்யாதவனா நான் செய்யக்கூடியவனா நான் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கடைசி வரைக்கும் தன் பிள்ளைகளை கெஞ்சினது என்னது? முஸ்லீமான்றி மரணிச்சிடாத வாப்பான்னு தான் சொன்னாங்க. நீ மரணிக்கும் போது முஸ்லீமாவது மறைஞ்சிரு. ஏன்? முஸ்லீம் அல்லாமல் மரணிச்சுனா நிரந்தரமாக கிடப்பேன். எங்கே கிடப்பேன்? நரகத்தில். முஸ்லீமாவது மறைஞ்சிட்டேன் அப்படின்னா
அல்லாஹ் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உன்னை என்ன பண்ணுவான், அந்த தண்ணியில் போட்டு குளிப்பாட்டி உன்னுடைய தூய்மைப்படுத்தி உன் சொர்க்கத்தை கொடுத்துருவான். ஆனால் முஸ்லீம் அல்லாமல் நீ மரணிச்சுன்னா என்ன ஆயிடுவேன், நரகத்திலே கிடப்பேன், நிரந்தரமாக கிடப்பேன், ஆயுள் முழுக்க கிடப்பேன். அல்லாஹ் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். முஸ்லீம் நம்மளை எப்படி காப்பாற்றும், நம்மளை முஸ்லீம் நம்மளை அந்த பக்கம் போயிட்டு தான் காப்பாற்றும். புரியுதுங்களா? ஈமான் நம்மளை எப்படி காப்பாற்றும், வெளிச்சத்தை தரும். அதுக்கு ஈமான் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், விடாமுயற்சி பண்ணணும். விடாமுயற்சினா என்னது, இன்றைக்கி 5 வேளை தொழுது நாளைக்கு 10 வேளையாக தொழுவ போகிறேன்றதா, இன்றைக்கி நான் ஃபஜ்ரில் உட்காந்து சிக்கர் செஞ்சது லொஹர் அசர் எல்லாத்துலேயும் சிக்கர் செய்ய போகிறேன்றதா, என்னது விடாமுயற்சி? ஜிக்கிர் என்பது ஒரு நல்ல ஒரு பண்பு. அது யார்கிட்டருந்து வந்தது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம்கிட்டருந்து வந்த ஒரு செயல். அது தாவூத் அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றணுன்னு தான் புத்தராக மாறி நிற்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ண மாட்டேன்னுவாங்க, சன்னியாசியாக நிற்பாங்க, அப்படியே ஜிக்கர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அது தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தியானம் பண்ண உட்காந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மேலே என்ன நிற்கும், பறவைகள் எல்லாமே சூழ்ந்து வந்துட்டு அதுவும் ஜிக்கர் செய்ய ஆரம்பிக்கின்றது. அல்லாஹ் குரானில் பேசலையா, குரானில் பேசுகிறான் இல்லையா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஹிஸ்ட்ரியில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தான், அந்த தியானம் பண்ணக்கூடிய அந்த பண்பை கொடுத்தான். தியானம் என்பது ஒருத்தனை என்ன பண்ணும், அந்த சீராக்கும், நம்மளை சீர்படுத்தும். தியானம் நம்மளுக்கு வேணும். தியானம் எப்போ நம்ம பலன் அளிக்கும் அப்படின்னா, தியானம் உட்காரும் பொழுது சமுதாயத்துடைய குற்றவியலை எடுத்து முன்னாடி வைக்கணும், சமுதாயம் படுற கஷ்டத்தை முன்னாடி வைக்கணும், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை முன்னாடி வைக்கணும். இது எல்லாத்தையும் வச்சுட்டு இதில் நம்மளுடைய பங்களிப்பு என்னவா இருக்க போகுது, ஒன்று தட்டி கேட்குறவனா இருக்க போகிறேன்னா, இல்லை சொல்லக்கூடியவனா இருக்க போகிறேன்னா, இல்லை அந்த தவறுலேருந்து வந்துருங்க அப்படின்ட்டு விளக்க கொடுக்க என்னது தடுக்க போகிறேன்னா, எப்படி நான் இருக்க போகிறேன்றத அந்த தியானம் தான் நம்மளை என்ன பண்ணும், நம்மளை பண்படுத்தும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வருஷம் ஹீரா குகையில் இருந்தாங்கன்னா எதுக்காண்டி இருந்தாங்க, அல்லாஹ்வுக்கு ஜிக்கர் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களா? பணக்கவலை வந்துருச்சு அவங்களுக்கு. இங்கே பணக்காரனாக இருக்கிறான், ஏழையாக இருக்கிறானே, இந்த சரிசமத்தை நம்ம மாற்றணுமே அப்படின்றதுக்காண்டி தான் என்ன பண்ணாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் உட்காந்தாங்க. அதுக்காண்டி தான் அல்லாஹ்கிட்ட என்ன பண்ணாங்க, உதவி கேட்டாங்க, கவலைப்பட்டாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கவலை இருக்கணும், இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் இல்லை நாளைக்கு ஃப்ரிட்ஜ் வந்துடணுன்ற கவலையில் போய் உட்காரணுமா, தியானம் பண்ணணுமா? இன்றைக்கி வீடு இல்லை, வீடு விழும்போது வேறு வீடு கூட இல்லைன்ற தியானம் பண்ணணுமா? எப்போ அந்த ஈமான் நமக்கு ஜுவாலியாக மாறும், மற்றவங்களுக்கு வெளிச்சம் காட்டக்கூடிய அந்த ஈமான் எப்போ மாறும் அப்படின்னா, எப்போ மக்களுடைய பணியை, மக்களுடைய கஷ்டத்தை, மக்களுடைய அநீதியை தன்னுடைய கஷ்டமாக எப்போ பார்க்க ஆரம்பிச்சிடுறோமோ அப்போ தான் அந்த ஈமான் நமக்கு என்ன ஆகும், ஜுவாலியாக மாறும், அது வெளிச்சம் தரக்கூடியதாக மாறும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம அதிகமாக தியானம் பண்ணுங்க, தனிமையில் உட்காருங்க, சமுதாயத்துடைய நடக்கக்கூடிய தீமைகளை பற்றி சிந்திங்க. அதற்கு இந்த ஈமானில் நான் என்னத்தை பங்களிப்பு கொடுக்க போகிறேன். அப்போ குரான் எடுங்க, அப்போ குரான் உங்கள்கிட்ட பேசும். சமுதாயத்துடைய கஷ்டத்தை விளங்கிட்டீங்க, கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போது உதவி தேடணும். யார்கிட்ட போய் உதவி தேட முடியும், அல்லாஹ் கிட்ட தான் போக முடியும். அப்போ அல்லாஹ் எதில் பேசுகிறான், குரானில் பேசுகிறான். குரானில் பேசுனதை ஃபுல்லாக உள்வாங்குவீங்க. உள்வாங்கிட்டு அப்போ நீங்கள் 2 ரக்காத் அல்லாஹ் கிட்ட தொழுது, உபரியான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, உபரியான தொழுகை நீங்கள் தொழுவும்போது அந்த கஷ்டத்தில் அந்த வலிமையில் அல்லாஹ் கிட்ட நீங்கள் கேட்பீங்க பார்த்தியா துவா, அப்போ அல்லாஹ் சொல்கிறான் நான் உங்களாக மாறிட்டேன் அப்படின்னு. எப்போ நீங்களாக மாறுறீங்க, எப்போ அல்லாஹ் செய்யக்கூடிய அந்த பணியை, எப்போ அல்லாஹ் செய்யணும்னு நினைக்கக்கூடிய அந்த பணியை தான் பணியை ஏற்றுக்கிட்டு யாழ் அதை நான் செய்கிறேன், யாழ்லா எனக்கு அந்த வலிமையும் அந்த ஆற்றல் அந்த அறிவையும் அந்த கூடிய தேவையான அந்த தியாகமும் எனக்கு கூடியல்லவா வலிமை கூடியல்லான்னு எப்போ நீங்கள் நிற்கிறீங்களோ அப்போ எல்லாம் என்ன பண்ணுவான், உங்களுக்கு வருவான். அப்போ வைக்கக்கூடிய டெஸ்ட்டு தான் ஹபீபுன் நஜ்ஜார். ஞாபகப்படுத்திக்கோங்க. அல்லாஹ் எப்படிப்பட்ட டெஸ்ட்டு உங்களுக்கு வைப்பான், உயிரே போயிடும். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் போய் அந்த களத்தில் போய் நிற்கும் பொழுது, அப்போ நீங்கள் போய் சொல்லும் பொழுது, நீங்கள் போய் அந்த மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது நன்மையை தான் ஏவுவீங்க, தீமையை தான் அகற்ற நிற்பீங்க. ஆனால் உங்களுக்கு எதிராக ஒரு டீம் நிற்கும், உங்களை பைத்தியம்னு சொல்லும், உங்களை கேவலமாக பேசும், உங்களை இழிவுபடுத்தும், உங்களை அசிங்கப்படுத்தும், உங்களை கொல்றது கூட முன் வந்துடும். ஆனால் அப்போ நீங்கள் நிற்கிறீங்க பார்த்தீங்களா, அது ஒரு என்ன சொல்கிறது, அந்த தக்குவா, அந்த பயபக்தி,
அல்லாஹ் மேலே வச்சுருக்கிற தவக்கல் அது எப்போ யூஸ் ஆகும்னா அப்போ தான் யூஸ் ஆகும். இந்த முயற்சி நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த முயற்சி அந்த களத்துக்கு உங்களுக்கு உறுதிப்படுத்தும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த யாசின் சூரா நமக்கு என்ன சொல்லுது, 3 ருக்கு ஒரு விதமாக பேசிச்சு. இப்போ நான் படித்தது ஒரே ஒரு வசனம் தான் படித்தேன், உமிம்மா லாயாலும். நீங்கள் அதுலேருந்து என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, அறிவு பெற மாட்டீங்களான்றதை எல்லாம் சொன்னான். இந்த ஒரு வசனத்தை இன்னும் விளக்கமாக பேசலாம், இன்னும் என்ன பண்ணலாம், அதிகம் விளக்கம் கொடுத்து அதிக சம்பவத்தை சொல்லி பின்னி பேசலாம். ஆனால் நேரம் நம்மளுக்கு அதிகமாக போயிடுச்சு. இப்போ இந்த ஒரு வசனத்தில் அல்ல எவ்வளோ பேசுகிறான்னா, இப்போ முழு சூறாவில் எப்படி பேசுவான், முழு குரானில் எல்லாம் எப்படி பேசுவான், முழு குரானில் அல்லாஹ்வுடைய ஹிக்மத் எவ்வளோ இருக்கும், இதெல்லாம் நம்ம எடுக்கணும். இது எல்லாம் வர இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு, இந்த இளைஞர்களுக்கு, வர இருக்கக்கூடிய சந்ததிகளுக்கு அவங்க கையில் இந்த குரானை அமானிதமாக ஒப்படைக்கணும். அவள் அதை வாங்கும் பொழுது அந்த பொறுப்புணர்ச்சியோடு அந்த குரான் நம்மள்கிட்ட வாங்கணும். நான் இருக்கக்கூடிய காலத்தில் இந்த பணி செய்ய முடியல வாப்பா, நீ உன்னுடைய காலத்தை உன் பணியை நீ சிறப்பாக செய், இந்த குரான் அமானிதமாக எடுத்துக்கொன்றத அது சமுதாயத்துக்கு நம்ம கொடுத்துட்டு போகணும். அப்படிப்பட்டவராக மாறணும். அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவராக இருக்கணும், முஸ்லீமாக இருந்தால் மட்டும் பத்தாது, மூமினாக மாறணும். மூமினாக மாறுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், விடாமுயற்சி செய்யணும், பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த பயிற்சி ஒரு நாள் நமக்கு என்ன ஆகும், யூஸ் உள்ளதாக ஆகும். அந்த நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டிய டெடிகேஷனாக பண்ணியிருந்தீங்கன்னா அந்த களத்தில் நிற்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்காது, என்ன சொல்கிறது, அது பெருமைக்காக வேண்டியும் பிறர் பார்ப்பதுக்காக வேண்டி நீங்கள் அந்த இடத்துல நிற்க மாட்டீங்க. உள்ளத்தால் ஈமான அந்த சுவையை உணர்ந்து அல்லாஹ்வை உணர்ந்து நீங்கள் நிற்பீங்க. அங்கே பெருமைக்காக நீங்கள் நின்றுருக்க மாட்டீங்க, பெருமைக்காக வேண்டி பேசியிருக்க மாட்டீங்க, 4 பேர் நல்லவன் சொல்லுன்றதுக்காக நின்றுருக்க மாட்டீங்க, அந்த நியத்தில் இருக்க மாட்டீங்க, நல்ல நியத்தோடு நின்றுருப்பீங்க. நீங்கள் பண்ண முயற்சி அந்த மாதிரி, சரிங்களா? அப்போது வர இருக்கக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் இன்னும் யாசின் சூராவில் இருக்கக்கூடிய படிப்புகளை நம்ம பார்ப்போம். இந்த ஜும்மா நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னா, அல்லாஹ் ஜோடியை படைச்சிருக்கிறான். அந்த ஜோடி எப்படிலாம் இருக்குது, ஷைத்தான் எந்தெந்த வகையில் அந்த ஜோடியை மாற்றிருக்கிறான், அதில் இருக்கக்கூடிய தீமைகள் என்ன, அது சாப்பிட்றனாலையும் அதை நம்ம எடுத்துக்கிட்டனாலையும் நமக்கு எந்தெந்த வகையான நோய்கள் வந்திருக்கிறது என்பதெல்லாம் நம்ம இந்த ஜும்மாவில் நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் மீதி இருக்கக்கூடிய சூறாவை நம்ம பார்ப்போம். எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவான சொல்லி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.